மறுபடியும் சந்திக்கல ரொம்ப முயற்சி. பவுல் ஏறத்தாழ 7-8 அதாவது வாதங்களை வைக்கிறார். கலாத்தியர் நிறுவனத்தை தான் அப்படி பவுல் சொன்னது போல நான் சொல்லிட்டே இருப்பேன். அதனால இது ஏன் கருத்து இல்லை, நான் வேதத்துல நான் வாசிக்கிற கருத்தை தான் நான் என்ன செய்றேன் சொல்றேன். அதனால பவுலுடைய வாதம் அப்படின்னு சொன்னா 7 வாதங்களை நான் முதல்ல முக்கியமா நான் குறிப்பிட விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு மனிதனை ரட்சிப்பது நியாயப்பிரமாணமா அல்லது நியாயப்பிரமாணத்தில் வருகிற நீதியா அல்லது கிரியையினால் வருகிற நீதியா விசுவாசமா அப்படின்றத பவுலுடைய இது. இப்ப அந்த கலாத்தியருடைய பின்னணி எடுத்துக்கொள்வோம். கலாத்திய மக்கள் என்ன செய்தாங்க, இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாக அறிவித்த பொழுது அவங்க என்ன செய்தாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. பரிசுத்த ஆவியானவரிலிருந்து சபையாக மாறிவிட்டார்கள். இப்பொழுது ஒரு கூட்டத்தினர் வந்து என்ன சொல்றாங்க, நீங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தா தான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாற முடியும். இஸ்ரவேலர் தானே ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்ப நம்ம இஸ்ரவேலரா இல்ல. அப்ப நீங்க வந்து இஸ்ரவேலரா முதல்ல மாறணும்னா விருத்த சேதனம் செய்த நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ அதற்காகத்தான் பவுல் என்ன செய்றாரு, இந்த காரியங்களை அவங்களுக்கு என்ன செய்றாரு, கற்றுத்தருகிறார். ரைட், என்ன கற்றுத்தராரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த அந்த அவருடைய வாதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ முதல் வாதமாக பவுல் வைக்கிறது அவருடைய அனுபவம், கலாத்தியருடைய அனுபவம். கலாத்தியருடைய அனுபவம் என்ன, அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி அப்படி பார்ப்போம். அந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பொழுது என்ன நடந்துச்சு, பவுல் போறாரு அப்படித்தானே. பவுல் போய் என்ன செய்றாரு, சுவிசேஷம் அறிவிக்கிறார். என்ன செய்றாங்க, மக்கள் கீழ்ப்படுகிறாங்க, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க. ஏனென்றால் பவுலுடைய சுவிசேஷமே என்னதான், பவுலுடைய பிரசங்கம் என்னதான், இயேசுவே கிறிஸ்து அப்படின்றது அவருடைய பிரசங்கம். அதாவது இயேசுதான் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார், அவர் நம்மை பிதாவிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படின்றது அவருடைய நற்செய்தி. சோ பாவத்தில் இருக்கிற எனக்கு நல்ல செய்தி என்ன, ஒரு வழி இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்தால் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாற முடியும். இதுதான் சுவிசேஷம். சரிங்களா, ரைட். சோ இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு, மக்கள் என்ன செய்றாங்க, விசுவாசிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. ரைட். இப்ப அவங்க பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு சபையா இருக்கிறாங்க. சரிங்களா, ரைட். இப்ப அடுத்த நடந்த சம்பவம் என்ன, ஒரு குரூப் வர்றாங்க, வந்து நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க. உடனே மக்கள் என்ன செய்றாங்க, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்றாங்க. எதுக்காக நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முயற்சி செய்றாங்க, ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கு. பவுல் சொல்றாருங்க, வாங்க நான் சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவிச்சேன், அப்ப நீங்க என்ன ஆயிட்டீங்க, ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டீங்க. பரிசுத்த ஆவியானவர் தந்துட்டாருன்னா என்ன ஆயிடுச்சு, ஏற்றுக்கொண்டாருன்னு அர்த்தம். அப்ப ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் போய் நீங்க ஐயோ எனக்கு வந்து ஆண்டவருடைய பிள்ளையா மாறணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க மெம்பர் ஆண்டவருடைய பிள்ளையா மாறியாச்சு, இப்ப ஆண்டவருடைய பிள்ளையான இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்ய தூங்குறாங்க. அப்பதான் பவுல் சொல்றாருங்க, உங்க அனுபவத்தை முதல்ல பாரு அப்படின்னு சொல்லி வாசிங்களா. 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம் வாசிங்க. கொஞ்சம் வந்து பவுல் ஒரு கோபத்தோட தான் எழுதுறாரு, ஒரு உரிமையோடும் எழுதுறாரு. அதனால ஆரம்பமே எப்படி இருக்கு, இன்னைக்கு யாராவது சர்ச்சில் சொன்னா நம்மள என்ன ஆகும், நம்ம எப்படி இருக்கும். ரைட், ஓகே, சரி. நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்மணியாக போவதற்காக உங்களை மயக்கின வழியா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரு. ஓகே, நீங்க சுவிசேஷத்தை கேட்டப்ப பிரத்யட்சமா ஆண்டவர் என்ன செய்யுங்க பாத்தீங்க, ஆண்டவர் வெளிப்படுத்தினா நீங்க பாத்தீங்க. ரைட். ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் நான் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள், எதனால நீங்க ஆவியை பெற்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு தர போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா, சரி இத்தனை பாடுகளை வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிட்டு அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடத்தி. அதை நம்ம திருப்பி பார்ப்போம். பவுல் வந்து என்ன செய்யறாரு, கலாத்தியருக்குள்ள பிரசங்கம் பண்றாரு. அது தொடர்ச்சி என்ன நடக்குது, இயேசு விசுவாசிக்கிறாங்க, நீதிமானாக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றனர், சபையாக கூடி வந்தனர். அதுக்கப்புறம் நீதிமானாக்கப்பட விருத்த சேதனம் முயற்சி செய்யறாங்க. இப்ப இவங்களை பார்த்தா எப்படி சொல்லணும், சரி அடுத்த கூட சொல்றதுன்னா நம்ம தான் ஈஸியா சொல்லுவோம், நம்மள சொன்னாதான் நிறைய இது யோசிப்போம். அது நான் செஞ்சது தப்புதான், ஆனாலும் இந்த வார்த்தை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதே நேரத்துல. அப்படித்தானே, நம்மள யாராவது வந்துட்டாங்கன்னா
நான் செஞ்சது தப்பு தான், ஆனா அதுக்கு இப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்தணும் அவசியம் இல்லைல்ல, சொல்லிருக்கலாம்ல, நீங்க தப்பு செய்றீங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு பேசுவேன். ஆனா அடுத்த ஆள் சொல்லணும்னா கரெக்ட் தான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றேன். ரைட், எனிவே பரவாயில்ல, சரிங்களா? ரைட். ஸோ இதான் வந்து கலாத்தியருடைய அனுபவம். என்ன? சுவிசேஷம் வருகிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், இந்த ரட்சிக்கப்படுதல், நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்த ஆவியை பெறுதல் எல்லாமே ஒரே நேரத்தில் நிகழ்வு அடைகிற ஒரு நிகழ்வு தான். சரிங்களா? ரைட். அதை நான் குறித்து லேசா பின்னாடி உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு அதில் காண்பிக்கிறேன். அதில் ஒருவேளை கேள்வி இருந்தால் நீங்கள் அதில் நீங்கள் விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து சபையாக கூடி வந்துடுறாங்க. இப்ப யாருடைய பிள்ளை? அவங்க சபை வந்துட்டாங்கன்னா யாருடைய பிள்ளை? ஆண்டோடைய பிள்ளை. இனிமேல் ஆண்டோடைய பிள்ளையா மாறுறதுக்கு, நீதிமானாக்கப்படுவதற்கு இன்னொரு முயற்சி செய்கிறது வந்து முறையல்ல அப்படின்றது யாருடைய வாதம்? பவுல் கலாத்தியருக்கு அவங்களுடைய அனுபவத்துல இருந்து சொல்றாரு. ரைட். இதுல இன்னொரு சின்ன ஒரு விளக்கம் சொல்றேன். மாம்சம், கிரியை, நியாயப்பிரமாணம், இது மூணு ஒரு கேட்டகரி. சரிங்களா? எப்படி வரும்? நியாயப்பிரமாணம் என்பது என்ன? கட்டளை. சரிங்களா? என்ன கட்டளை? ஒரு கட்டளை சொல்லுமா பார்ப்போம். கொலை செய்யாத ஒரு கட்டளை. சரி, இந்த கட்டளையை மீறி நான் ஏதாவது செயல்பட்டேன்னா அதான் கிரியை. அதுக்கு ஏதாவது செஞ்சேன்னா ஒரு காரியம், இப்ப நான் ஒரு கத்தி எடுத்து ஒருத்தர் குத்துறேன்னா அது என்னுடைய கிரியை, அப்படிதானே? சோ இந்த கிரியை நியாயப்பிரமாணத்துக்கு மீறி நடந்தால் அதான் பாவம் சொல்றோம். ரைட். இது எதனால செய்யப்படக்கூடியதுன்னா மாம்சத்தில் செய்யப்படக்கூடியது. சோ அதனால பவுல் வந்து இந்த மூன்றையும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணாரு. மாம்சம், கிரியை, நியாயப்பிரமாணம். சோ நியாயப்பிரமாணம் மாம்சத்திற்கு உட்பட்டது. ஏன்னா எது செய்யாதே எது செய்யும் சொல்றதெல்லாம் எதுதான் செய்ய போகுது? மாம்சம் தான். நீங்க எந்த கட்டளை எடுத்துக்கங்க, அது எது சார்ந்தது? மாம்சத்தை சார்ந்தது. சரிங்களா? அதனால மாம்சம், அது நேரத்தில் அது ஒரு ஆக்ஷன், ஒரு செயல்பாடு செய்யறோம், அது கிரியை. அடுத்தது நியாயப்பிரமாணம். இது மூன்று ஒரு கேட்டகரி. அதுக்கு இணையாக பவுல் இன்னொரு இது சொல்றாரு, விசுவாசம், ஆவி. சரிங்களா? விசுவாசத்துல, ஆவியில. சரிங்களா? இதோட வாக்குத்தத்தம்னு இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு. நியாயப்பிரமாணத்துக்கு பதிலா அவர் பயன்படுத்துறது வாக்குத்தத்தம். சரிங்களா? ரைட். வாக்குத்தத்தம், ஆவி, விசுவாசம். இப்போ ஆவிக்கும் மாம்சத்துக்கு என்ன வித்தியாசம்? பவுல் சொல்றாரு, ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்துல முடிவு பெறலாமா அப்படின்னு கேக்குறாரு. ஆவின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள ஆவி இருக்கா? ஒரு சிலர் ரொம்ப யாராவது சேட்டை பண்ணி ஆவி வாங்காத அப்படின்னு பிள்ளைகளுக்கா சொல்லுவாங்க, ஆவியை வாங்காத அப்படின்னு. ஆவின்னா என்னது? பரிசுத்த ஆவி இல்ல, நம்முடைய ஆவி சொன்னாங்க. பரிசுத்த ஆவியானவர் அது ஒண்ணு இருக்குது, நம்முடைய உயிரா வேற. இதை வந்து நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்றது கொஞ்சம் ஒரு டைம் எடுக்கும். நம்ம மூன்று பிரிவுகளால் ஆனவங்க, அப்படித்தானே? ஆவி, ஆத்மா, சரீரம். விளக்கம் தெரியுமா? சொல்ல முடியுமா யாராவது? ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம், மாம்சத்துக்கும் ஆத்மாவுக்கும். மாம்சம் தனின்றது தெரியும், நல்லா தெரியும். ஆனா ஆவி ஆத்மாவை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அது சேர்ந்து. சோ முதல் பவுலுடைய வாதம் என்னது? அவருடைய அனுபவம். முதலாவது நீதிமானாக்கப்பட்டுட்டாங்க, அப்புறம் நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாக்கப்படுவதற்கு முயற்சி செய்யறாங்க. நீயே பார்த்துல நியாயப்பிரமாணத்தை நீ கடைபிடிச்சா ஆண்டோடைய பிள்ளையா மாறின இல்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்ற. இரண்டாவதாக அவர் கொடுக்கிற வாதம். ஓகே, 6ஆம் வசனம் வாசிங்களேன். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ரைட். ஓகே. இப்போ வந்து ஆபிரகாம் வந்து பவுல் வந்து இரண்டாவது ஒரு வாதத்தை சொல்லுகிறார். என்ன வாதம் எடுக்கிறார் அப்படின்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை வந்து ஒரு உதாரணமாக எடுக்கிறார். சரிங்களா? ரைட். யாருடைய வாழ்க்கை? ஆபிரகாமுடைய வாழ்க்கை. ஆபிரகாமுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? அது நான் ரொம்ப விளக்கமா சொல்லணுமா? இல்ல, சரி, ஆனா சுருக்கமா நான் சொல்றேன். ஆபிரகாம் வந்து எந்த அதிகாரத்துல அவர் அழைப்பு பெற்றார்? ஆபிரகாமுக்கு கர்த்தர் வா அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்தது எந்த அதிகாரம்? அதிகாரத்துல. அதிகாரம் வந்து வரிசையா தானே இருக்குது. 11 கடைசியா? 12 கடைசி. சரி, 11 கடைசில இருந்து வரும். ரைட். சரிங்களா? ரைட். ஓகே. அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் 12ல வரும். சரிங்களா? ரைட். 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன செய்றாரு? நீ வா அப்படின்னு சொல்றாரு. வரும்போது நான் என்ன தருவேன்னு சொல்றாரு. 4 வசனங்கள்ல
நல்ல ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. என்னது? வாசிங்க அந்த வாக்குத்தத்தத்தை. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ரொம்ப அழகான ஒரு கடவுள் ரொம்ப தெளிவாக ஆபிரகாம் கொடுத்த ஒரு வாக்கு. சரிங்களா? இதே வாக்கு 15வது இடத்துல திருப்பி சொல்றாரு. சரிங்களா? 15வது இடத்துல திருப்பி சொல்றாரு. ரைட்டா? ரைட். 15வது 6ஆம் வசனத்துல ஒரு விளக்கம் இருக்குது. வாசிங்களேன். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். சோ அவனை நீதிமானாக்குறார். சரிங்களா? இப்ப ஆபிரகாம் வந்து ஏதாவது கிரியை செய்தாரா நீதிமானாக்கப்படுறதுக்கு? விசுவாசம் தான். சரிங்களா? ரைட். ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தான் இந்த நியாயப்பிரமாணத்தோட துவக்கம் இருந்துச்சு. அந்த 2வது உடன்படிக்கை நம்ம முதல் உடன்படிக்கைன்னு சொல்றோம்ல, அதோட துவக்கம் என்ன சொன்னேன்? அதோட என்ட்ரி என்ன சொன்னேன்? விருத்தசேதனம். அந்த என்ட்ரி எங்க துவங்குதுன்னா ஆபிரகாம்ல தான் துவங்குது. பவுல் என்ன சொல்றாருன்னா, அந்த விருத்தசேதனம் எப்ப நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 17வது அதிகாரத்துல கடைசியில இருக்கும். 17வது அதிகாரத்துல கடைசியில. சரிங்களா? சோ 12வது அதிகாரத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். 15ல ஆண்டவர் வந்து அவனை நீதிமானாக்குகிறார். 17ல கிரியை கொடுக்கிறார். அதாவது நியாயப்பிரமாணத்தோட முதல் படி கொடுக்கிறார். சரிங்களா? ஒரு கிரியை செய்ய சொல்றாரு. விருத்தசேதனம்னா ஒரு கிரியை. ரைட்? ஓகே. இப்ப பவுல் கேக்குறாரு, இங்க பாருங்க, கர்த்தர் கிரியினாலதான் நீதிமானாக்குவார் என்றால் அவர் எப்ப நீதிமானாக்கப்பட்டிருக்கணும்? என்னுடைய வார்த்தையை நல்லா கவனிங்க. கர்த்தர் கிரியினாலதான் ரட்சிப்பேன் அல்லது நீதிமானாக்குவேன் அப்படின்னு சொன்னா ஆபிரகாமை எப்பொழுது நீதிமான் ஆக்கிக்கணும்? 17வது விருத்தசேதனம் செஞ்சு முடிச்சிடணும். அவன் சொல்லியிருக்கணும், கர்த்தருக்காக அவன் ஒரு கிரியை செய்தான் அல்லது ஆபிரகாம் விருத்தம் செய்தார், அதை ஆண்டவர் என்ன செய்தார்? நீதிமானாக மாற்றினார். சரிங்களா? ஆபிரகாம்ல ஆண்டவர் எதைத்தான் எதிர்பார்த்தாரு? விசுவாசத்தை தான் எதிர்பார்த்தார். அந்த கிரியை அவர் எதிர்பார்க்கல. கிரியை செய்ய சொல்லி சொன்னார் உண்மைதான். ஆனால் அவனை நீதிமான எதனுடைய அடிப்படையில் செய்கிறாரு? விசுவாசத்தினால். அப்ப நாமும் எது மூலமா தான் நீதிமானாக்கப்படுகிறோம்? விசுவாசத்தினாலதான் நீதிமானாக்கப்படுகிறோம். சோ இதான் அவருடைய 2வது வாதம். ஆபிரகாமே நீதிமானாக்குறது எதுனாலதான்? விசுவாசத்தினாலதான். ஆனா ஆபிரகாம் முதல் நியாயப்பிரமாணத்துடைய முதல் படி விருத்தசேதனத்தை கொடுக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? நீதிமானாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? இந்த 2வது வாதம் புரிஞ்சா? முதல் வாதம் வந்து கலாத்தியருடைய அனுபவம், 2வது ஆபிரகாமுடைய வாழ்க்கை சரித்திரம், அவருடைய வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்கின்ற ஒரு விளக்கம், அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை விளக்கமாக வைத்து சொல்கிறார். 3வதாக ஒரு இது கொடுக்கிறார். என்ன பாருங்க, ஆபிரகாம் வாயிலாக ஆசீர்வாதம். அந்த 12வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்துல பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். சரிங்களா? ரைட். நீங்க பழைய உடன்படிக்கை ஆகிய நியாயப்பிரமாணத்தை வைத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து யாரை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு? இஸ்ரவேல் மக்களை தான் ஆசீர்வதிப்பேன். நியாயப்பிரமாணத்தை கொடுத்து இதை நீ கடைபிடிச்சுன்னா உனக்கு ஆசீர்வாதம், இல்லாட்டி சாபம் அப்படின்னு சொன்னார். இப்ப நமக்குலாம் எங்க இடம் இருக்கு? அதுல இடம் இருக்கா? இடம் இல்ல. ஆனா இதுக்கு முன்பதாகவே கடவுள் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? பூமியில் அம்சங்கள் எல்லாம் உணவுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டாரு. அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடியே பூமி உள்ள அம்சங்கள் எல்லாம் விசுவாசனாலே ஆசீர்வதிப்பேன்னு கடவுள் என்ன பண்ணிட்டாரு? வாக்கு கொடுத்தாரு. அதனால நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படுறது ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் என்ன செய்யறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். யாக்கோபுடைய இதுக்கு வந்தாதான் அந்த முதல் உடன்படிக்கைக்குள்ள என்ன செய்யறோம்? வருகிறோம். சரிங்களா? அப்ப உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கலாம். ஆபிரகாமுக்கு என்ன ஆண்டவர் என்ன உடன்படிக்கை செஞ்சார் ஆபிரகாமோட அப்படின்னு? அந்த உடன்படிக்கை இது பண்ணாரா? இல்லைன்னு சொன்னவங்க எல்லாம் கை வைத்துங்க. இல்லைன்னு சொன்னவங்க கை வைத்துங்க. கை வைத்துங்க. வெரி குட். எத்தனை பேரு? 1 2 உடன்படிக்கை பண்ணல. ஐயோ, நான் திருப்பி அடுத்த ஒரு உரை இது வைக்கணும் போல. நீயும் நானும் மாதிரி இன்னொரு இது வைக்கணும் போல. பண்ணாரா பண்ணலையா? பண்ணாரா பண்ணலையா? ஜெகநாதன் ஐயா தான் சொல்லணும். ஜெகத்தினே ஆளுகிறாங்க.
பண்ணாரா பண்ணலையா? பண்ணாரு. சரிங்களா? பண்ணாரு. ரைட். 15ஆம் அதிகாரத்துல அது வருது. சரிங்களா? அந்த வாக்குத்தத்தம் வந்து ரொம்ப அந்த இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்ப யாத்ராகமத்துல யாக்கோபுடைய வம்சத்தோட ஒரு வாக்கு பண்றாரு, ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அந்த உடன்படிக்கை ரொம்ப தெளிவா இருக்கு. அப்படித்தானே? எப்படி? இதை செஞ்சா ஆசீர்வாதம், செய்யலைன்னா சாபம். சரிங்களா? அப்படிதான் 2 பேரும் கை கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த உடன்படிக்கை பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்னன்னா ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இங்க வா, நான் உன்னை என்ன செய்வேன், வானத்து நட்சத்திரத்தை பாரு, அண்ணாந்து பாரு, இந்த மாதிரி உன் ஜாதி என்ன செய்வேன், உங்களுடைய ஜனத்தை பெரிய பண்ண வேணும்னு ஆபிரகாமுக்கு ஒரு இது வருது. என்ன ஆண்டவர் நீங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க, எதுவும் என்ன செய்ய மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க, நான் எப்படி அதை கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு கேட்கிறேன். நம்ம நிறைய இடத்துல கேட்போம்ல, கவலைப்பட உங்களுக்கு பிரைஸ் தரேன், அப்படி பிரைஸ் தரேன் சொல்லிட்டே இருந்தேன், கடையில் ஒரு பாத்தீங்க இப்படிதான் சொல்றீங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்க, சொல்லிக்கலாம் சொல்ல மாட்டீங்களா? எங்க பிள்ளைலாம் அவளோட இருக்கு பிரைஸுக்காக, உங்களுடைய உள்ளங்களை நான் அறிவேன், கண்டிப்பா ஆபிரகாம் வந்து கேட்கிறேன், ஐயோ நீங்க சொல்றீங்க, நீங்க பாட்டு சொல்லிட்டே போறீங்க வானத்து நட்சத்திரம், ஆனா எனக்கு என்ன இல்ல பிள்ளை இல்ல, நீங்க பாட்டு வானத்து நட்சத்திரத்தை மாதிரி சந்தையை பண்ணுவீங்க, நான் இதை எப்படி நம்புறது, நீங்க ஏதாவது ப்ராமிஸா பண்ணீங்க அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாங்க வா. அந்த நேரத்துல ஒரு முறையான ஒரு ப்ராமிஸ் இருக்கு. இப்ப நம்ம ஒரு ஆளோட உடன்படிக்கை பண்ணா என்ன பண்றோம், டாக்குமெண்ட் சைன் பண்ணுவோம். அப்படிதானே? ஒரு MOU அப்படிதானே, ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டீல், ஒரு என்ன சொல்றது, கம்பெனியோட நீங்க ஒரு இது போட்டீங்கன்னா ஒரு இதுல கேல்குலேட் பண்ணுவோம். 2 பேரும் நாட்டுக்கு நாடு உடன்படிக்கை பண்ண நினைச்சாங்க, 2 பேரும் அந்த நாட்டு ரெப்ரசன்டேட்டிவ் 2 பேரும் நினைச்சாங்க, கையெழுத்து போட்டு அந்த பத்திரத்தை மாத்திக்குவாங்க. நீங்க ஒரு சிலதான டிவில பாத்துருப்பீங்க, பில் கிளின்டன் அப்படி எடுத்து லெஃப்ட்ல அப்படி ஒரு சைன் பண்ணிட்டு அப்படி கொடுப்பாரு, பாத்துருக்கீங்களா? அமெரிக்காவோட ஒரு உடன்படிக்கை பண்ண அப்படி நடக்கும். ரைட். அப்ப அந்த சைன்லாம் கிடையாது, அப்ப எழுத்தே கிடையாது. அப்படித்தானே? இருந்துச்சா இல்ல? ஆபிரகாம் காலத்துல எழுத்து இருந்துச்சா இல்லையா? சரி, இந்த மாதிரி வேதம் சொல்லாத. அப்ப எப்படி அவங்க டாக்குமெண்ட் சைன் பண்ணுவாங்க, ஒரு உடன்படிக்கை எப்படி நிறைவேற்றுவாங்கன்னா, அந்த காலத்துல நிலம் கொடுத்து வாங்கினாங்க, எல்லாமே இருந்துச்சு, நிலம்லாம் வாங்கினாங்க. அப்ப எப்படி இது பண்ணாங்கன்னா, ஒரு விலங்கு எடுப்பாங்க, ஒரு விலங்க எடுத்துட்டு அது நடுவுல 2ஆ வெட்டுவாங்க. சரிங்களா? நடுவுல 2ஆ வெட்டி இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு போட்டுட்டு உடன்படிக்கை பண்றப்ப யார் உடன்படிக்கை பண்ணுவாங்க? உங்க பேர் என்ன? முருகன். முருகன் நானும் ஒரு உடன்படிக்கை பண்றேன்னு வச்சுங்க. இவர் கொய்தியில பெரிய ஒரு லேண்ட்லார்டு, ஏற்பட்ட ஆயில் மில்லாம் வச்சிருக்காரு. எனக்கு அதுல ஒரே ஒரு 5 சென்ட் நிலம் மட்டும் வேணும். அப்படி எதுவும் வாய்ப்பு கிடையாது. நீ வாட்டுக்கு உபமா ஜெபம் பண்ணிடுறேன், உதாரணமா சொல்றேன். அப்ப வந்து என்ன பண்றேன், அவர்கிட்ட ஒரு இது பேசி மகாப்ல அந்த சிக்னல் பக்கத்துல ஒரு 5 சென்ட் இடம் வாங்குறேன். சரிங்களா? அப்ப இவர்கிட்ட நான் என்ன செய்யணும், அந்த நிலத்தை வாங்கணும். நான் என்ன கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். சரிங்களா? நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் நிலம் தரேன்ட்டாரு. இது எப்படி எழுதுறது? எழுத்து இல்ல. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஏற்கனவே என்ன வெட்டி போட்டுருக்கு, இந்த பொருள் வாங்குறவங்க கொடுக்குறவங்க ஒரு விலங்கு வெட்டி போட்டுட்டு இது 2க்கு நடுவுல அவங்க செய்யற உடன்படிக்கையே சொல்லணும். சரிங்களா? நீங்க என்ன தர போறீங்க? 5 சென்ட் நிலம் தர போறீங்க. எங்க இடத்துல? மங்கார் சிக்னல்ல. சரி, நான் அதுக்கு எவ்வளவு கொடுக்குறேன்னா, எவ்வளவு எத்தனை கேடி கொடுக்குறேன்? 2000 தினாரா? சரி, உங்க சந்தம் உங்களுக்கு அவர்தான் எங்களுக்கு மீடியேட்டர், அவர்தான் மீடியேட் பண்ணி இது பண்ணிட்டு, அதனால அவர் தெளிவா சொல்றாரு 2000 கேடி. சரி, நான் 2000 கேடி தரேன்னு சொல்லிடுறேன். இப்ப நாங்க 2 பேரும் இந்த துண்டங்கள் வழியாக என்ன செய்யணும், நடக்கிறப்ப நான் என்ன ப்ராமிஸ் பண்றேன்னு அதை சொல்லணும், அவர் என்ன ப்ராமிஸ் பண்றாரு அதை சொல்லணும். நீங்க என்ன ப்ராமிஸ் பண்றீங்க? நீங்க அதை சொல்லிட்டே வரணும். 2000 கேடி தரேன், 2000 கேடி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த இது வழியா என்ன செய்யணும், துண்டங்கள் வழியாக நடக்கணும். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, சப்போஸ் நான் என் வார்த்தையின்படி நடக்கல அப்படின்னா, நான் என் உடம்பு 2 ஆகுறது நான் என்ன செய்றேன், ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்றது அவங்களுடைய அதான் உடன்படிக்கை. சரிங்களா? ரைட். அந்த காலத்துல வந்து வாக்கு கொடுத்தாவே ரொம்ப இதா காப்பாத்துவாங்க தெரியுமா? நான் அவர்கிட்ட வாக்கு கொடுத்தேன், அது மீற முடியாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மளாம் எப்படி, காலையில ஒரு பேச்சு, மத்தியானம் ஒரு பேச்சு, ராத்திரி ஒரு பேச்சு, விடிய காலம் எல்லாம் போயா போச்சு, புது பேச்சு வந்துருது. ரைட். ஓகே. அந்த காலத்துல வந்து அப்படி வாக்கு கொடுத்தது வந்து அது வந்து அப்படிதான் வாக்கு பண்ணாங்க. சரிங்களா? ரைட். சப்போஸ் நான் வந்து 2000 கேட்டு தராம அந்த இடத்துல போய் வீடு கட்ட ஆரம்பிச்சேன்னா நான் என்ன செய்யப்படணும், 2வது தடவை நீ ஒப்பு கொடுக்குறேன்றதான் என்னுடைய உடன்படிக்கை. இவர் நிலத்தை தரலன்னு வச்சுங்க, நான் என்ன பண்ணணும், முடிஞ்சு போறப்ப எனக்கு நிலத்தை
உடன்படிக்கை. சோ அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இங்க வா, நீ ஒரு 3 வயது கிடாரி எடுத்து அந்த வாசியம் அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் எங்களுக்கு கொண்டு வா என்றார். சோ இந்த விலங்குகளை வந்து துண்டிக்கிறாரு, புறாவை வந்து துண்டிக்கல. சரிங்களா? இப்ப எத்தனை விலங்கு இருக்கு? விலங்கு, புறாவா இல்ல, புறா இல்லாம எத்தனை இருக்கு? 3 இருக்கு. என்னன்னா வெள்ளாடு. சரி, வெட்டி துண்டா போட்டாச்சு. அப்புறம் இப்ப ஒரு ஆண்டவர் நம்மகிட்ட இப்படி ஒரு இது தராருன்னா நமக்கு என்ன பண்ணுவோம்? விடிய காலமே போயிடும். அப்படித்தானே? இதனது இவன் விடிய காலமே போயிட்டார். விடிய காலம் கோழி கூறப்பன்னு சொல்லுவாங்க அந்த ஊர்ல. இங்க விடியறப்ப போய் ஆட்டை அந்த இதெல்லாம் 2ஆ வெட்டி போட்டுட்டு உட்காந்துருக்காரு. பகல்ல இப்படி ஆடு இருக்க இருந்தா என்ன நடக்கும்? என்ன செய்யும்? நீங்க ஏதாவது ஊர்ல காய போடுறீங்கன்னா என்ன நடக்கும்? காக்கா ஊர்ல உடனே விரட்டிக்கிட்டே இருக்காரு. யாரு? ஆபிரகாம் விரட்டிக்கிட்டே இருக்காரு. எல்லாத்தையும் நான் கதை சொல்லல, பைபிள் சம்பவம். ஓகே, சோ எல்லாத்தையும் விரட்டிக்கிட்டே இருந்தவர். காத்திருக்கிறது ஒரு அளவு இருக்கு. அப்படித்தானே? எவ்வளவு நேரம் காத்திருக்கலாம்? இல்ல எவ்வளவு நேரம் காத்திருக்கலாம்? ஒரு இப்ப நீங்க வரேன் எனக்கா வெயிட் பண்ணுங்கன்னா எவ்வளவு நேரம் நீங்க காத்திருப்பீங்க? நீங்க பிரதர் எபினேசர் வாங்க அப்படின்னாரு, நீ கீழே வெயிட் பண்ணுங்க வாரேன்ட்டு ஒரு 2 மணி நேரம். ஆனா அவர் என்ன பண்ணாரு? அதுக்குள்ள 3 போன் அடிச்சிருவாரு. அப்படித்தானே? ஐயோ என்ன வந்திருக்கேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் பாப்பாரு, இவர் என்ன பண்ண மாட்டாரு, போயிடுவாரு. ஓகே, எனவே ஆண்டவர் சொல்லிட்டா கண்டிப்பா வந்துருவாரு. இவர் காத்து பாக்குறாரு. சாயங்காலம் ஆயிடுது, பொழுது போனோடனே இவருக்கு கொஞ்சம் உபாயம் ஃபீலும் உண்டாகுது அப்படின்னு போட்டுங்க வந்துடுது. ஐயோ அதுக்கு மேல இவருக்கு என்னன்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. என்ன பண்ணிட்டா லேசா சாஞ்சவரு நல்லா தூங்கிட்டாரு. தூங்கினதுக்கு அப்புறம் ஆண்டவர் புகையிற சூளையாக வருகிறார். வந்து ஆண்டவர் தான் கொடுக்க வேண்டிய வாக்க இவருக்கு என்ன கொடுத்துட்டாரு? வாக்கு உனக்கு நான் பெரிய ஜாதியா, உனக்கு ஒரு நிலம் தருவேன் எல்லாம் சொல்லியிருக்காருல்ல. இதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? புகையிற சூளை வழியாக அந்த இது வழியாக பின்ன துண்டங்கள் வழியாக நடந்து சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா யாரெல்லாம் நடந்து போயிருக்கணும்? ஆபிரகாமும் கர்த்தரும் போயிருக்கணும். ஆபிரகாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தூங்கிட்டாரு. ஆண்டவர் ரொம்ப நல்லவர் பாருங்க. நம்மளாம் தூங்கினா ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. அதனால நிறைய பேர் சர்ச்சில் தூங்குவாங்க பாத்தீங்களா? நல்லா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்படியோ? ஆபிரகாம் தூங்கினவரை எழுப்பல. ஆண்டவர் என்ன செய்யறாரு? தானாக அந்த வாக்குறுதியை கொடுக்கிறாரு. சரிங்களா? இப்ப ஆண்டவர் கிராஸ் பண்ணிட்டாரு. இப்ப ஆண்டவர் வந்து அந்த வார்த்தையை நிறைவேற்றலாம் என்ன செய்ய ஒப்பு கொடுத்தாரு? 2ஆம் பழகிறது ஒப்பு கொடுத்தாரு. ஆண்டவர் சொன்ன செய்வாரா? கண்டிப்பா செய்வாரு. அவர் வந்து அந்த பிராமிஸ்ல கை வச்சிட்டாரு. ஆபிரகாம் என்ன செய்யல? ஆமா, அது அந்த வாக்குறுதியில என்ன செய்யல? போகல. வாக்குத்தத்தத்துல அந்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கையில பங்கு பெறல. அப்படின்னா இவருக்கு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கா? இல்ல. இப்ப நாங்க 2 பேரும் நான் காசு தரேன் நிலம் தரேன், ஒருவேளை நான் காசு தர வேண்டிய ஒதுங்கிட்டு வர மட்டும் அனுப்பிவிட்டேன்னு வச்சுங்க, அவர் என்ன மட்டும் ப்ராமிஸ் பண்ணுவாரு? நான் நிலம் தரேன் போயிடுவாரு. முடிஞ்சோன்னு நான் என்ன பண்ணலாம்? காசு கொடுக்காம நிலம் வாங்குறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? ரைட்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்ப ஆபிரகாம் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குதா இந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு? இல்ல. ஓகே, சோ ஆண்டவர் ஏதாவது செய்ய வேண்டியது, மோசே ஆபிரகாம் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குதா? எதுவும் இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன செய்யணும்? கண்டிப்பா செஞ்சாங்க. இப்ப இந்த புதிய உடன்படிக்கை நான் ஒண்ணு சொன்னேன் பாத்தீங்களா? விசுவாசித்தால் ஆண்டவருடைய பிள்ளையாக, இல்லாட்டி அதே உடன்படிக்கை தான் கர்த்தர் நம்மளோட பண்ணிட்டார். இது வந்து ஒரு புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை என்பது டோட்டலா புதுசா வந்தது இல்ல. ஆபிரகாமோட ஒரு பண்ண ஒரு உடன்படிக்கை மாதிரி தான். அவர் என்ன செய்யறார்? வாக்கு பண்ணுகிறார், நீ வா நான் உனக்கு என்ன செய்றேன் தரேன். ஆபிரகாம் விசுவாசத்தார் அவருக்கு என்ன கிடைச்சு? ஒரு சின்ன உதாரணம், அதுக்கு நம்ம ஒரு நல்ல இது பண்ணுவோமே. நீதான் வா வா இந்த இது வாங்கிக்க, உனக்கு நான் ஃப்ரீயா தரேன், கிஃப்டா தரேன், வாங்கிக்க. இந்த உனக்கும் தான், இந்த உனக்கும் தான். எப்படிதான் தாழ்மையா இல்லாம இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் காரணம். ரைட், சரி. நான் உடன்படிக்கை பண்ணேன்னு சொன்னேனே மாஸ்டர். இது கண்டிஷன். கேள்விக்கு
வேற இவங்களுக்கு கொடுத்தது வேற. ரைட், ஓகே, சரி, ரைட். எனிவே வாயுள்ளவங்களே பிழைக்க. சரி, இப்ப இந்த இது கிஃப்ட் கொடுத்ததுக்கு அவங்க என்ன மறுமொழி செய்யணும்? மறுமொழி செய்யணும். சொல்லல நான் பிடிக்கிட்டேன். அவர்ல யாரும் சொன்ன மாதிரி தெரியல. நீங்க தான் சொன்னீங்க தேங்க்ஸ் சொல்லி தொண்ணூறு. நீங்க யாரும் சொன்னாங்களா? சொன்னாலும் இல்ல சொன்னாலும் ஒண்ணு இல்ல. அவங்க ஏதாவது இப்ப அவங்க பதில் சொன்னாங்க, அவங்களுக்கு கொடுத்தேன். அது கிரியையினால் ஏற்பட்டது. நான் கேள்வி கேட்டது பதில் சொன்னாங்க. இவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இதே மாதிரி இந்த ஆசீர்வாதம் அவங்க ஒண்ணே ஒண்ணு செஞ்சாங்க. என்னை நம்பி நான் கொடுப்பேன் நினைச்சு என்ன பண்ணாங்க? அது மட்டும் இப்படி மட்டும் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அவ்வளவுதான். சோ விசுவாசம் தான் இதுல முக்கியமா ஒழிய அவங்க எந்த பிரதிபலனும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது ஏதாவது செஞ்சாதான் அவங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் புதிய உடன்படிக்கையும் நாம் எதுவும் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. விசுவாசித்தால் போதும் கடவுள் நம்ம என்ன செய்யறார்? அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். சரிங்களா? அப்படி இல்லைன்னா அவருடைய பிள்ளை இல்லை, அவ்வளவுதான். அவருடைய பிள்ளை அல்ல, அவ்வளவுதான். இது புதிதல்ல. ஆபிரகாமோட இந்த உடன்படிக்கை நினைச்சிட்டாரு. சரிங்களா? ஆபிரகாம் வாயிலாக ஆசீர்வாதம். சரிங்களா? ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல 3வது வசனத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். அவருக்கு என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வாதத்தை தந்துட்டாரு. அதுக்காக அவர் எதுவுமே என்ன செய்யல? கிரியை எதுவுமே செய்யல. அப்படித்தானே? ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? அதுக்கு எதுவுமே செய்யல. ஆபிரகாம் விசுவாசத்தை என்ன பண்ணார்? ஆண்டவர் விசுவாசித்தார், அவ்வளவுதான். அதே போல நாமும் ஆண்டவர் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுகிறோம். சரிங்களா? ரைட். அடுத்த தொடர்ந்து பார்ப்போம். சரி, பவுல் இன்னொரு விளக்கத்தை சொல்றாங்க. வாங்க, நீ நியாயப்பிரமாணம் கடைபிடி சொல்றியே, நியாயப்பிரமாணத்தினால என்ன உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உபாகமம் 27:26 கோட் பண்றாரு. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கைக்கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லக்கூடாது. சரி, இப்ப அந்த 7வது வசனத்துக்கு 10வது வசனத்துக்கு வாசிங்க. கலாத்தியர்ல 10 வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்கிறபடி எங்க எழுதியிருக்கு? இப்ப நான் சொல்றது எல்லாமே கலாத்தியரை தான் நான் சொல்றேன். அவர் சொல்லியிருக்காரு எழுதியிருக்குன்னு பவுல் சொல்றத அது எங்க நான் ரெஃபரன்ஸ் கோட் பண்ணி இங்க சொல்றேன். உபாகமம் 27:26 இதே வசனத்தை இருக்குது. அதுதான் பவுல் என்ன செய்றாரு? கோட் பண்றாரு. அந்த நேரத்துல வந்து இந்த மெசேஜ் கொடுக்குறப்ப இல்லாட்டி ஒரு செய்தி சொல்றப்ப உபாகமம் 26:27 சொன்னபடி அப்படின்லாம் சொல்றது இல்ல. எழுதியிருக்கிறபடி நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டபடி நிறைவேறும்படி இப்படி. ஆனா யாராவது எந்த தீர்க்கதரிசினா ஒரு சிலரால சொல்லிருப்பாங்க. ஏசாயா தீர்க்கதரிசினா நிறைவேறப்பட. ஆனா ரெஃபரன்ஸ் இருந்தானா அந்த காலத்துல அப்படி பிரிச்சு பார்க்கல. இப்ப நம்ம போட்டுக்கோம்ல நம்பர், அதிகாரம், வசனம் இதெல்லாம் எப்ப பிரிச்சாங்க தெரியுமா? 1200 தான் பிரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே அடுக்கு அப்படியே எஸ்ஐ மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வாசிக்கிறதுக்கும் மற்ற காரியங்களுக்கு லகுவா இருக்கும் தான் என்ன செய்றாங்க? அதிகாரமாகவும் வசனமாகவும் பிரிக்கிறாங்க. சரிங்களா? அது எப்ப பிரிச்சாங்க? 1223 நினைக்கிறேன். மெமரி இஸ் கரெக்ட். சரி, ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வசன பிரிவுலாம் வருது. அதனால நம்ம ஈஸியா வசனத்தை கோட் பண்ணிடலாம். இல்லாட்டி பழைய ஏற்பாடு எழுதியிருக்கு அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். இல்லாட்டி எழுதியிருக்கு அப்படி அப்படின்னு. சரிங்களா? இயேசுக்கு சொல்லும்போது சொல்றாரு மோசேயினால் உரைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவார். அது இந்த 5 புத்தகத்திலே ஆகமங்களே உள்ளதான் அவர் அப்படி சொல்றாரு. இல்ல தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது அப்படின்றது எல்லா தீர்க்கதரிசன புத்தகங்களையும் மொத்தமா சேர்த்து அவர் நினைச்சாரு. இயேசு கிறிஸ்து ரெஃபர் பண்றாரு. சரிங்களா? சோ இப்படி பிரிச்சு சொல்றது இப்பதான் அந்த ஒரு வழக்கம் வந்திருக்குது. அந்த காலத்துல அப்படி வழக்கம் இல்ல. சரிங்களா? அப்ப பவுல் இத என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவங்க எல்லாம் சாபத்துக்கு உட்பட்டிருக்காங்கன்னு சொல்ற எழுதியிருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஒரு ஆள் ஆசீர்வாதமாக்குறதுக்கு நீங்க நியாயப்பிரமாணத்துக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா அவங்க எதுக்குள்ள போயிடுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா. புரியுதா? அப்ப சாபத்துக்குள்ள போகிற ஒரு காரியத்தை வந்து ஆசீர்வாதம் நீ எப்படி சொல்ல முடியும்? புரியுதா? நீ அந்த 3வது அதிகாரத்தை கொஞ்சம் உட்கார்ந்து தெளிவா வாசிங்கன்னா தான் இது தெளிவா புரியும். ரைட்? நான் வந்து சுருக்கமா அந்த விளக்கத்தை மட்டும் நான் சொல்றேன். நீ கரெக்டா வாசி பாத்தீங்கன்னா அழகா ஒரு அந்த கோர்வையாக ஒன்றாக தன்னுடைய வார்த்தை நினைச்சாரு எடுத்து வச்சுட்டே வர பாயிண்ட் நான் போட்டிருக்கேன். பட் அந்த விளக்கங்கள் அவர் என்ன செஞ்சிருக்காரு? தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்ப நான் விசுவாசிக்க வேண்டுமானால், சார் நான் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறனால என்ன செய்ய முடியாது?
ரட்சிக்கப்பட முடியாது. ரைட், சரி, அதான் பவுலுடைய வாதமா இருக்குது. அடுத்தது 14ஆம் வசனம் வாசிங்க. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. இட்ஸ் ஓபன். நியாயப்பிரமாணத்து மூலமாக யாருமே கடவுளை அடைய முடியாது. ஏன்னா எல்லாருமே பாவம் செஞ்சு மற்றவர்களாயிட்டாங்க. பாவம்ன்றது எப்போ வரும் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை மீறினாதான் பாவம். அப்ப நியாயப்பிரமாணத்தை வைத்திருந்தால் யாருமே நீதிமானா இருக்க முடியாது. சரிங்களா? இன்னொரு ஒரு சின்ன விளக்கமும் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து கூட இதுக்கு விதிவிலக்கா பரிசை வைக்கல. அப்படித்தானே? அநேக நேரத்தில் போய் சொல்றாங்க நீங்க ஓய்வு நாள் மீறுற அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன ஆகிட்டாங்க? நியாயப்பிரமாணத்தை மீறினவராக ஆகிட்டாங்க. அதனால இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொல்லும் பொழுது என்ன ஏன்பா நீதிமான்னு சொல்ற, நீயே என்னை அக்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களே என்ன என்ன பண்றீங்க, நியாயப்பிரமாணத்தை மீறிட்டேன்னு சொல்றீங்க, அல்லது சீடர்கள் மீறிட்டாங்க, இந்த பயிர் வழியா போய் கதிர கொஞ்சம் மீறிட்டான் நீ அதை சொல்றது இல்லையா அப்படின்னு சொன்னோன்னு இயேசு சொல்லுவார். அதாவது அழகா சொல்லுவாருங்களா, வயிற்றுக்குள்ள போறது என்ன செய்யாது, தீட்டுப்படுத்தாது. வயிற்றுல வாயில வெளியே வர்றதான் தீட்டுப்படுதுன்னு சொல்றாரு. பட் எனிவே இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களையுமே யாரு நியாயம் தீர்த்துட்டா? பரிசேயரும் அந்த யூத ரவிமாரும் என்ன பண்ணிட்டாங்க? பாவி ஆகிட்டாங்க. அப்ப இயேசு சொல்றாரு நீதிமான் உன் கணக்குப்படி நீதிமான் ஒருவனுமே இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நீ நீதிமான் சொல்ற, நல்ல போதவரேன்னு சொல்றப்ப நல்ல போதவரே நீ ஏன்பா சொல்ற, நீயே தான் என்னை குற்றவாளி ஆகிவிட்டு இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் சொன்னாரு இயேசு கிறிஸ்துவே நல்லவன் இல்லைன்னு. அப்படி இல்லை, அவர் சொல்ல வந்த காரியம் உன் கருத்துப்படி நீ என்னவே என்ன பண்ணிட்ட, குற்றவாளி ஆகிட்ட. அப்படித்தான் ஓய்வு நாளை மீறினாரு. இந்த மூணான ஒரு பெண்ணை வந்து நாசரத்தில் நினைச்சாரு, சொஸ்தமாக்குனது 2 கையில வேலை செஞ்சுட்டாரு. ஓய்வு நாள் என்ன பண்ணிட்டாரு, மீறிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்றாங்க, கல்லறிய வர்றாங்க. அடுத்து தன்னை கடவுளுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறான்னு சொல்லி 2ஆம் கற்பனை முதல் கற்பனையை மீறிட்டாரு, முதலாம் கற்பனையை மீறிட்டாருன்னு கல்லறிய வர்றாங்க, கொண்டு கூட வர்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தை மீறின மாதிரி சொல்லிட்டாங்கல்ல. அதனாலதான் அவர் சொன்னாரு என்னையாப்பா நல்லவன்னு சொல்றேன், நீ தான் என்னையதான் கெட்டன்னு சொல்லிட்டே அப்படின்னு சொல்லி சொல்லுறாரு. அது அவங்கள வந்து பின்பற்றதுக்காக தான் சொன்னார். சரிங்களா? ஆக இயேசு கிறிஸ்து நல்லவர் இல்லை அப்படின்ற கணக்கு இல்லை. அந்த நேரத்துல அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு பதிலாக இருந்தது. அதனாலதான் ஒவ்வொரு வேத பகுதியும் தெளிவாக அதனுடைய பின்னணியத்தை புரிஞ்சு நம்ம என்ன செய்யணும், விளக்கம் கண்டுபிடிக்கணும். ரைட், சரி, ஓகே. சோ இப்ப இன்னொரு அடுத்த வாதமாக 5வது வாதமாக என்ன சொல்கிறாருன்னா, ஓகே, இந்த நிலையில என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம எல்லாரும் நல்லா தெரியும் 722 ஒரு அழிவு வந்துச்சு. அசீரிய ராஜா வந்து என்ன பண்றாரு, சமாரியாவை இது பண்றாரு, இஸ்ரவேல் தேசத்தை மேற்கொண்டு அவங்க என்ன பண்ணாரு, சிறைபிடிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 586 கிறிஸ்துவுக்கு முன் 586 பாபிலோன் ராஜா வந்து இஸ்ரவேலை என்ன செய்றாங்க, சிறைபிடிக்கிறாங்க. அப்ப எருசலேம் தேவாலயத்தை என்ன பண்ணிடுறாங்க, இடிச்சு தரைமட்டம் ஆகிறாங்க. அங்க இருக்க தங்கத்தில் எல்லாத்தையும் எடுத்துட்டு பொருள் எல்லாம் எடுத்து போயிடுறாங்க. ரைட். இப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு பாவ நிவாரணத்துக்கு இருந்த ஒரே ஒரு வழி என்னதான், இல்ல பாவ நிவாரணத்துக்கு இருந்தது. பாவ நிவாரணம் என்ன செய்யணும், என்ன செய்வாங்க, பலி செலுத்துவாங்க. பலி எங்க செலுத்துவாங்க, எருசலேம் தேவாலயத்துல மட்டும் தான் பலி செலுத்த முடியும், வேற எங்கேயும் செலுத்த முடியாது. சரிங்களா? முதல்ல முற்பிதாக்களின் காலத்துல பல இடங்களில மக்கள் பலி செலுத்திட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒன்னா கொண்டு வந்து இங்க வா, நீ பலி செலுத்தினா ஆசரிப்பு கூடாரத்துக்கு வான்னு ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நீ எல்லாம் ஒன்னா வந்து என்ன செய்ய, என்னை தொழுது கொள்ளு அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அதுல இருந்து அந்த இது அப்படியே டெவலப் ஆகி ஆசரிப்பு கூடாரம் எருசலேம் தேவாலயமாக மாறுகிறது. இப்ப எருசலேம் தேவாலயத்துல என்ன பாவத்துக்கு என்னது, பாவத்துக்கு நிவாரணம் இருக்குது. சரிங்களா? ஒருவேளை நான் வந்து 25 பாவம் செஞ்சு இருக்கேன், சும்மா உதாரணத்துக்கு, அதுக்காக என்ன பாவம் சொல்லிடுறாங்க யாருங்க, 25 பாவம் செஞ்சிருக்கேன்னு வச்சுங்க, நான் என்ன பண்ணணும், எருசலேம்ல போய் எத்தனை பலி கொடுக்கணும், 25 பலி கொடுக்கணும். சரிங்களா? நல்ல வேளை இந்த இது மட்டும் தொடர்ந்து இருந்துச்சுன்னா நீங்க ஆஸ்திரேலியால வந்திருந்தாலும் ஆடு பத்தாது, நியூசிலாந்து அமெரிக்கா இங்கல இருந்து வந்தாலும் கோயத்துல இருக்கிறது மனுஷங்க, இந்தியாவுக்கு வந்தாலுமே ஆடு பத்தாது. ஒவ்வொருத்தரும் ஞாயிற்று வரப்போ எத்தனை ஆட்டை பிடிச்சி வருவோம்னு நினைக்கிறீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, லேசா அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் கார்ல எல்லாம் வர முடியாது. அப்ப ஏதாவது ஒரு ட்ரக்கு, அன்னைக்கு குதிரை போற ஒரு ட்ரக்கை பார்த்தீங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரக்கை பிடிச்சி 10 ஆடை வச்சுட்டு என்ன பண்ணணும், அப்படி இல்லாட்டி ஒரு ஹோல்சேல் கடைக்க போடலாம், சர்ச்சு முன்னாடி போடுறாங்க. இப்படிதான் பண்ணாங்க அந்த நாட்கள்ல, இப்படிதான் பண்ணாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கோவப்பட்டவங்கள விரட்டி விட்டாரு, விற்கிறவங்களே வாங்குறவங்களே அடிச்சு விரட்டி விட்டார்ல. அப்போ வந்து அந்த ஆட்டினுடைய விலையே வேறையா இருக்கும். சரி, ரைட். அப்ப பாவ நிவர்த்திக்கு ஒரே வழி என்னதான், இப்ப எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சு. இப்ப என்ன செய்யறது, இப்ப என்ன செய்யறது,
பாவத்துக்கு வழி இருக்கா? புறாவை என்ன பண்ணணும்? புறா பறக்கணுமா? இஸ்ரேல் மக்கள் எல்லாம் என்னதான் பண்ணணும்? பாவத்தை தூக்கிட்டு பாவியா தான் அழைச்சிட்டு. அப்படிப்பட்ட வேளையில இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் என்று சொல்லி கர்த்தர் முன்னதாக கண்டு நீ இதனால நீங்க ரட்சிக்கப்பட மாட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆமோஸ் மூலமா ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாரு? 2 வசனத்துல விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே அவருக்கு 2 நாள் இருக்கு. சோ நீதிமான் பிழைப்பான்னு சொல்லியிருக்காரு. அப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு அவங்க நீதிமானாக்கப்படணும்னா என்ன வேணும்? என்ன தேவை இருந்துச்சு? விசுவாசம் தேவை இருந்துச்சு. சரிங்களா? இஸ்ரவேல் மக்களே எதை பேஸ் பண்ணி தான் இருந்தாங்க? விசுவாசம் தான் பேஸ் பண்ணி இருந்தாங்க. அப்படி இருந்தப்ப நீ இப்ப எதுக்கு நீ திருப்பி நியாயப்பிரமாணத்தை கொண்டு வர்ற அப்படின்னு சொல்லி சொல்ற. ரைட்? சரிங்களா? இப்ப நம்ம பலி செலுத்துறோமா? ஏன்? விசுவாசம் நம்ம இருக்கு. என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்து நமக்காக ஓகே. அது ஒரு சின்ன ஒரு சம்பவம் நான் சொல்றேன். சரிங்களா? பழைய ஏற்பாடு காலத்துல பலிக்கான ஒரு வழியாக கர்த்தர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோமே. யார் தப்பு செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க. இல்ல நானே தப்பு செஞ்சேன். நான் தப்பு செஞ்சுட்டேன். என்ன தப்பு செஞ்சுட்டேன்? என்னை டோட்டலா கல்லறிஞ்சு கொள்ளணும் முடிவு பண்ணாரு. சரி, நான் என்ன அளவா தானே சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன். சரி, ஓகே. அதாவது 10 கற்பனைகளுக்கு விரோதமாக யாரு பாவம் செய்தாலும் அல்லது அது மீறினா அவங்களுக்கு என்ன கிடையாது? மன்னிப்பே கிடையாது. ஒரே கொலை தான். அவங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா கல்லறிஞ்சு கொண்டுறாங்க. வேற அடுத்து மொத்தம் மோசைக்கு நியாயப்பிரமாணம் மொத்தம் எத்தனை? நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நானே ஏதாவது ஒன்று சத்தம் கேட்க பேசுறாங்கன்னா அவளோட பாக்குறேன் கோரஸா பாடினீங்க. வெரி குட், பரவாயில்ல. எல்லாம் நல்லா உற்சாகமான ஸ்டூடெண்டா இருக்கீங்க. ரைட். சோ 613 கற்பனைகள் இருக்கு பாத்தீங்களா? அது 613 ஏதாவது மீறினா என்ன தண்டனை அப்படின்னா என்ன அதுக்கு பிராயச்சித்தம் அப்படின்னா, ஓகே நான் அந்த எல்லக்கல்ல மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்க. எல்லக்கல்ல மாத்தக்கூடாது. இந்த புளின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எனக்கு லேண்டுக்கும் இந்த லேண்டுக்கும் இடையில தான் ஒரு கல் இருக்கும். அது லேசா போற மாதிரி போறப்ப தட்டி விட்டுறது. இல்லாட்டி ஒரு மாட்டு வண்டி போறப்ப அதை லேசா இடிச்சு விட்ட மாதிரி இடிச்சு விட்டு அப்புறம் கொஞ்ச நாள் 2-3 நாள் கழிச்சு ஒரு 2 அடி தள்ளி டம்மு புளிய தோண்டி நிறைய பண்ணுவாங்க. ஐயோ மதுரையெல்லாம் இது ஏற்பட்டது. என் பிளாட்ல ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த கல்லு 2 அடி இந்த பக்கம் இருக்கு. நான் அந்த ஓனர் கூப்பிட்டுச்சேனே, இது தப்பா இருக்குங்க. ஐயோ உங்க நேரம் தான் தப்பு, நீங்க போய் அளந்துக்குங்கன்ட்டாரு. நான் ஒரு சர்வேரை கூப்பிட்டாங்க. இந்த சர்வேர் பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் சர்வேர் வந்தா தான் அது கரெக்டா இருக்கும். ஏன் இது கரெக்டுன்ட்டாரு. அப்புறம் கடைசியில் ஒரு லோக்கல் பஞ்சாயத்து வச்சு ஒரு முக்கியமான ஒரு ஆளை கூப்பிட்டு அளந்து பார்த்துட்டு கடைசியில் எடுறா இல்லாட்டி பா அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணாரு, எடுத்து வச்சாங்க. ரைட். இது இப்படி எல்லா கல்ல மாத்துறது பாவம். சரிங்களா? ரைட். நான் மாத்திட்டேன். எனக்கு மனசுல வந்து நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. அப்போ நான் வந்து யோசிச்சு பார்க்குறேன். அதனால கூட பைபிள் இல்லை, நியாயப்பிரமாணம் ரிட்டர்ன் யார்கிட்டையும் கிடையாது. வாய்மொழி வார்த்தை அவருக்கு தோல்சுருளில் எழுதியிருக்குது. சரி, அப்போ இது யாருக்கு நல்லா தெரியும்னா ஆசாரியர்களுக்கும் பிரதான ஆசாரியருக்கும் தெரியும். உடனே நான் ஒரு ஆசாரியர் இருக்க போறேன். யார் ஆசாரியர்? ஆசாரியர் பிரின்ஸ் ஒருத்தர் இருக்காரு. வாங்க பிரின்ஸ், ஆசாரியர் நீ தானே? வாங்க. உடனே நான் வந்து அந்த ஆசாரியர்கிட்ட கேட்குறேன், நான் வந்து எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு இடையில ஒரு நல்ல கல் இருந்துச்சு, அந்த கல்லை நான் மாற்றி வச்சுக்கேன், பாவமா அப்படின்னு கேட்குறேன். உடனே அவர் சொன்னா கண்டிப்பாக அது பாவம் தான், எல்லா கூடியே மாற்றாதிருப்பாயாக எழுதியிருக்கு அப்படின்னு. ஐயோ நான் என்ன செய்யறது இல்லை, எனக்கு பாவம் அந்த போவோம், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றேன். உடனே ஒரு நியாயப்பிரமாணத்தை தெரிந்தவர் இவர் சொல்லுவாரு, ஒரு வயது ஆட்டுக்குட்டியை கொண்டு வான்னு சொல்லுவாரு. ஆட்டுக்குட்டியை கொண்டு வா. நான் என்ன சொன்னேன், ஒரு வயது ஆட்டுக்குட்டியை கொண்டு வர. 3 வயசு ஆயிடுச்சு, கொஞ்சம் புத்துனாடா. ஒரு வயசு ஆட்டுக்குட்டி இது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சேன். ஹைபிரிட் வெரைட்டி தான், கொஞ்சம் பெருசா இருக்கு. ரைட். ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வரேன். உடனே இவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த ஆசாரியன் என்ன சொல்லுவாருன்னா, ஆட்டு தலையில கை வைக்க சொல்லுவார். கை வச்சுட்டு நீ செஞ்ச பாவத்தெல்லாம் சொல்லுன்னு சொல்லுவார். சொல்லுங்க ஆசாரியரே, எல்லாம் நானே சொல்லிட்டு உங்களை வச்சுக்கிட்டு சொல்லுங்க அப்படின்னா, நான் எங்க அண்ணனுக்கும் எனக்கும் இடையில இருந்த எல்லைக்குரிய நான் மாத்திட்டேன், அது தப்பு அப்படின்னு சொன்னோன்னே இதனுடைய பாவம் எப்படி வருது, வாயிலிருந்து கை வந்து அப்படியே கை வழியா வந்து ஆட்டு தலைக்குள்ள போயிடுச்சு. இப்ப நான் எப்படி வந்தேன், காவியா வந்தேன். இந்த ஆடு எப்படி வந்துச்சு,
சுத்தமான ஆளா வச்சு நான் என் பாவத்தை இப்ப என்ன பண்ணிட்டேன், டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன ஆயிட்டேன், என்ன அப்படின்னா நீ சந்தோஷமா போ அப்படின்னா பிரைஸ் லார்ட் ஹalleluyaன்னு போயிடுறேன். இப்ப ஆடு என்ன ஆயிடுச்சு, பாவத்தின் சம்பளம். உன்னை என்ன பண்றாரு, ஆட்டை வெட்டி அதனுடைய ரத்தத்தை ஆண்டவருடைய சன்னிதியில் தெளிச்ச உடனே என் பாவம் என்ன ஆயிடுச்சு, நிவர்த்தி ஆயிடுச்சு. சோ எனக்காக ஆடு என்ன ஆயிடுச்சு. இதுதான் பழைய ஏற்பாட்டுல உள்ள நியமம். நான் 10 தப்பு பண்ணேன்னா 10 பாவம் பண்ணேன்னா 10 ஆடு. சரி அப்படின்னா யோசிச்சு பாத்துங்க. ரைட். புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவத்திற்காகவும் அவர் ரத்தம் சிந்தனை செய்தார். அதனாலதான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக. ஒரு ஆடு அப்படின்னா அது ஒரு ஆளுடைய ஒரு பாவத்தை தான் ஏத்துக்க முடியும். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இயேசுவாக வந்தது நிமித்தமாக அவர் சர்வலோகத்தினுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியுடையவராக இருந்தார். அதனால இதை நான் விசுவாசித்து அவர் தலையில அவருடைய கரத்துல நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா நான் என்ன ஆயிடுறேன், இவர் எனக்காக மரித்தார் அப்படின்றத நான் நம்பிட்டேனாவே ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய இதை என்ன பண்ணிடுறேன், டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்ப நான் தலையில கை வச்சிட்டேன்னா என்ன ஆகுது, ஆட்டுக்கு பாவம் வருது. சோ தலையை கொடுத்தவங்களுக்கு தலையில, ஆமா தலை கொடுக்குறவங்க பார்த்து கொடுங்க. தலையில கை வைக்கிறாலும் பாவியா இருந்தாருன்னா தலை கொடுத்தவங்க அப்புறம் எப்படி வீட்டுக்கு போனோம். சரி, நன்றி ஆசாரியரே. சோ இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்படுத்தின பாவ மன்னிப்பு. சோ எப்பொழுது நான் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேனோ அப்பொழுது அவரிடத்துல நான் என்ன பண்ணிடுறேன், டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அப்ப நான் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இது யாருடைய கிருபை, அவருடைய கிருபைனால நான் ரட்சிக்கப்படுறேன். என்னுடைய நற்செயல்னால நான் என்ன செய்யப்படல, ரட்சிக்கப்படல. சரிங்களா? அவங்க பின்னாடி வரப்போ ஒரு காரியத்தை சொல்லுவார். ரைட். அடுத்தது இயேசு கிறிஸ்துடைய இதை பத்தி சொல்லும் பொழுது சொல்லுறேன். ஏற்கனவே நான் ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துட்டேன். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்னபடி இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபத்தை என்ன பண்ணிட்டாரு, நமக்காக ஒரு சாபம் ஆயிட்டார். சரிங்களா? புரியுதுங்களா? அப்ப அவர் வந்து அந்த ஆடு பலிசத்துல பலிபீடத்துல மதிவர் மரத்துல என்ன பண்ணிட்டாரு. சோ இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை முன்பதாக என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்படுது. அந்த வசன வாசிக்க உபாகமம் 21:23 அத வாசிக்கிறோம். இதுல வாசிக்கும் போது கலாத்தியர் முதல்ல வாசிங்க. சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்ப நம்ம எந்த ஒரு சாபத்துக்கு நம்ம உட்பட்டவங்க கிடையாது. ஏன் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன ஆயிட்டாரு, சாபம் ஆயிட்டாரு. சரிங்களா? இதனுடைய அந்த ரெஃபரன்ஸ் எதை சொல்றாரு அப்படின்னா உபாகமம் 21:23 அவர் கோட் பண்றார். அவன் பிரேத மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஓகே, தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அதுபடி ஆண்டவர் என்ன செய்தார், நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ரைட்டுங்களா? சரி, ஓகே. கடைசியா 16ஆம் வசனத்துல ஒன்னு சொல்றாரு. வாசிங்க, 16 முதல் வாசிங்க. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிக்குள்ள என்று அநேகரை குறித்து சொல்லாமலும் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதிப்படுத்தப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு முன்பு உண்டான நியாயப்பிரமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்கப்பட்டது. இப்ப பவுல் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னு நான் சுருக்கமா உங்களுக்கு சொன்னேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தார். பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்கு அந்த உனக்குள் அப்படின்றது வந்து ஒரு நபரை தான் அது புரியுது. அது யாரு, இயேசு கிறிஸ்து. எனவே இயேசு கிறிஸ்துவினால இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பிள்ளைய மாற எல்லாரும் அவருடைய ஆசீர்வாதத்தின் பங்காளிகளாக மாறுகிறோம். அப்படிதானே? நான் இப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா நான் யாருடைய பிள்ளையாகிறேன், யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களா இவர் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக படிக்க அதிகாரம் கொடுத்தார். சோ எப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேனோ அப்பொழுது நான் யாருடைய பிள்ளையா மாறுகிறேன், தேவனுடைய பிள்ளையா மாறுகிறேன். அப்ப ஆபிரகாமுடைய வம்சத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தமா சொன்னாரு. அதனால நான் இயேசுடைய பிள்ளையாக மாறும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தினுடைய சுதந்திரவாளியாக நான் நினைச்சேன் மாறி விடுகிறேன். ஆபிரகாம்கிட்ட பண்ணிட்டு 470 வருஷம் கழிச்சு 2வது உடன்படிக்கை பண்றாரு. இந்த 2வது உடன்படிக்கை முதல் உடன்படிக்கை என்ன செய்யாது, அதை மேற்கொள்ளாது, அது சூப்பர் சீட் பண்ணாது. அது 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 இருக்கதான் செய்யும். இது இன்னொரு உடன்படிக்கை, இன்னொரு குரூப்போட பண்ற உடன்படிக்கை அப்படின்ற மாதிரி போல என்ன செய்யறாரு, சொல்லுகிறார். சோ முதலில் சேர்ந்த உடன்படிக்கை
அப்ப புதிய உடன்படிக்கைன்றது ஆக்சுவலா அதான் முதல் உடன்படிக்கை, புரியுதுங்களா? அதான் பிரதான உடன்படிக்கை. முதலாம் பழைய ஏற்பாடு சொல்றது வந்து இரண்டாவது செஞ்ச உடன்படிக்கை. ஆனால் அது உறுதிப்படுத்தினது இயேசு கிறிஸ்து மூலமாக பின்னாடி உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதுக்கான சீட், அதனுடைய விதை எங்க இருக்குது? இதுக்கு முன்னாடியே இருக்குது. ரைட்டா? சோ அந்த முதல்ல அவர் என்ன பண்ணிட்டார்? கர்த்தர் வாக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால நம்ம யாருடைய பிள்ளையா இருக்கோம்? வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கும். ஆபிரகாமுடைய சந்ததி இயேசு கிறிஸ்து, இயேசுவுடைய பிள்ளை நம்ம. அப்ப நமக்கு தகப்பன் யாரு? ரைட்டுங்களா? அப்ப நம்ம இந்த உடன்படிக்கை யாக்கோபு சந்ததி தான் உடன்படிக்கைக்கு உட்பட்டவங்க. யாக்கோபுடைய பிள்ளை இல்ல, நம்ம நேரடியாக யாருடைய பிள்ளை? ஆபிரகாமுடைய பிள்ளை. அப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் விசுவாசித்தால் நீதிமானாக்கப்படுவார். அந்த விசுவாசத்தை நம்ம என்ன செஞ்சிடும்? ஏற்றுக்கொள்கிறோம். சரிங்களா? அப்ப நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? 1000 தடவை முழங்கால் போட்டு இப்படி முட்டி முட்டி அழுகணும், சுத்தி சுத்தி வரணும். சரியா? என்ன செய்யணும்? விசுவாசத்தா இருக்கணும். அப்ப இது நீ பின்னாடி நான் நேர குறைவா இருந்தா கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். நீ பின்னாடி தயவு செஞ்சு அதை வாசி பாருங்க. நான் சொல்றேன், இது வந்து அப்படி பவுல் சொல்றது வந்து வசன வாயிலாக இருக்கு, நான் சொல்றது ரொம்ப கேஷுவல் டாக்ல இருக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். மறுபடியும் நான் பவுலுடைய வார்த்தையை எதுவுமே என்ன செய்யல, என்னுடைய வார்த்தையாக நான் பிரயோகிக்கவே இல்லை. சரியா? ஒருவேளை நான் என்னுடைய சுயநீதினால, என்னுடைய சுய கிரியினால நான் ரட்சிக்கப்பட்டேன்னா பெருமை யாருக்கு? இப்ப நான்ல கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன். அப்படிதானே? நீங்க ஒருவேளை சம்பளம் வாங்கிட்டு 50 கேடி வாங்கிட்டு வரீங்க, இடையில நான் புடுங்க, அது ஏன் ரூபான்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்னு சொல்லுவீங்க. உண்மைதானே? அதே மாதிரி இந்த ரட்சிப்பை நான் கஷ்டப்பட்டு வாங்கியிருந்தேன்னா யாருக்கு பெருமை? யார் பெருமை அடைவா? இண்டிவிஜுவல். கரெக்டான வார்த்தை, தனிப்பட்ட நபர். அப்படி சொல்றது ஒண்ணுமே இல்லை. ஏனென்றால் நம்முடைய நற்கிரியினால என்ன செய்யப்படல, ரட்சிக்கப்பட்டோம். யாருனால ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? இயேசு கிறிஸ்துவினால ரட்சிக்கப்பட்டோம். அதனால நான் பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சோ நான் ரட்சிக்கப்பட்டதுனால நான் ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றது. ரட்சிக்கப்பட்டவனோன்னு யாரதான் உயர்த்தணும்? இயேசு கிறிஸ்து. அவருடைய கிருபையினால நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்படிதான் நம்மளால அந்த சிந்தை தான் நமக்கு இருக்கணுமே ஒழிய நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இன்னொரு அடுத்து 4வது தொடர்ச்சியா இன்னொரு சம்பவத்தையும் சொல்றாரு, அதையும் நான் சொல்லிடுறேன். ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள். சரிங்களா? ஒருத்தர் வந்து ஓகே, முதல் பிள்ளை சொல்லுங்க. அது வந்து எப்படி பிறந்தது? அடிமை பெண். அதாவது அவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஆக்சுவலா ஆண்டவர் தரேன்னு சொன்னது சாராள தரல. என்ன அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? அவசரப்பட்டு மாம்சத்துல ஒரு முடிவு எடுத்து ஒரு குழந்தை பிறந்துச்சு. ரைட்டா? 2வது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை பிறகுது. இதுல எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம்? ஏன் முதல் பிள்ளை இஸ்மாயில் தானே? அடிமைத்தனத்தின் பிள்ளை. சரிங்களா? இது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. இதுக்கு தான் முக்கியத்துவம். அதே மாதிரி யாக்கோபோடு கூட கர்த்தர் செய்து கொண்ட உடன்படிக்கை அது அடிமைத்தனத்துக்குள்ளான ஒரு உடன்படிக்கை. அது மாம்சத்திற்கு இணையானது, செயல்பாடு நிறைந்தது. அது அதுக்கு வந்து என்ன கிடையாது, அதுக்கு இது கிடையாது, முக்கியத்துவம் கிடையாது. மாறாக வாக்குத்தத்தத்தில் பிறந்த பிள்ளைதான் ஆண்டவருடைய உண்மையான ஜெனரேஷன். அதே மாதிரி விசுவாசனால இயேசு கிறிஸ்து மேலாக பிறந்தவங்க தான் யார் சொல்றா? யார் சொல்றா? பவுல் கலாத்தியர் நிறுவனத்திலே சொல்லுகிறார். சரிங்களா? ஸோ அந்த பின்னாடி அந்த இது வரும், சம்பவம் வரும். நீ அதை வாசிங்கன்னா அது புரியும். ஸோ ஆண்டோடைய பிள்ளைகளாகி நாம் ரட்சிக்கப்படுவது நம்முடைய சுயநீதி கிடையாது. சுயநீதின்றது புரியுதா? நான் ரொம்ப நல்லவனா இருந்து, நான் தான தர்மம் பண்ணி, நான் ரொம்ப அப்படி ஒழுக்கமா இருந்து பெற்றுக்கொண்டது ரட்சிப்பு கிடையாது. ஏன்னா அப்படி ரட்சிப்பு என்ன செய்ய முடியாது. ஸோ இதைதான் சன்மார்க்கம்னு சொல்லுவோம். சன்மார்க்கம்னா எந்த தவறும் செய்யாத, எந்த பாவமும் செய்யாம. யாராவது எந்த பாவம் செய்யாம இருந்தவங்க ரட்சிக்கப்பட்டாங்களான்னா இல்ல, அது அப்படி என்ன செய்ய முடியாது, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக யார் கர்த்தர் மீது, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் என்ன செய்ய முடியும், ரட்சிப்படைய முடியும். ஏன்னா அவருக்கு தான் அந்த பிள்ளையை சேர்க்கறதுக்கு உரிமை இருக்கு. ஒரு ஆள் தத்தெடுக்க வராருன்னு வச்சுக்கோ, எல்லாரும் நான் வரேன்னு வந்த உடனே எல்லாரும் ஏத்துக்கு வர அந்த உரிமை யாருக்கு இருக்கு? எடுக்கிறவங்களுக்கு தான் முழு உரிமை. அவர் பார்த்து நீங்க வாங்கன்னா நம்ம கோயத்தி இவர் யாரு, ஷமீரா ஷேக் சபா திடீர்னு சொல்றாரு, என்னுடைய அடுத்த சந்ததியாக நான் ஒரு 25 பேரை தேர்ந்தெடுக்க போறேன்னு வர. அவருடைய சொத்தெல்லாம் நான் 25 பேர் நான் பிரிச்சு கொடுக்குவேன். இப்ப எத்தனை பிள்ளைகள்? அது கணக்கு எடுக்க வேணாம். சரி, ஒரு 25 பேர் அடிஷனலா நான் பிள்ளைய சேர்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வராரு.
இந்த சர்ச்சுக்குள்ள வராரு, இல்லாட்டி மங்காப்பு அந்த காண்டல் நிக்கிறாரு, எத்தனை பேர் ஓடுவாங்க நான் உங்க பிள்ளையா வரேன். ஏன்னா அவருடைய இது என்னது, ஒரு பெரும் திரள் கூட ஓடும். ஏன்னா அவர்கிட்ட பிள்ளை, அதாவது அவருடைய இதான் வர்ற சுதந்திரமா வர்றது கண்டிப்பா ஒரு ஆயில் ஏதாவது நமக்கு கிடைச்சிடாதா, ஒரு கேவசில ஒரு சின்ன பார்ட்டா நமக்கு கிடைக்காதான்ற ஒரு ஆயுது இருக்குங்க. ரைட், எனிவே நம்ம ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுத்துடலாம்ல, நம்ம ஒரு கேம்ப் ஆரம்பிச்சிடலாம். நம்ம கேம்ப் இருக்கவங்களுக்கு அப்படி கிடைச்சிச்சுன்னா அந்த கேம்பை நம்ம டாமினேட் பண்ணிடலாம். ஓகே, கராபி இல்லாட்டி பிஸ்கோலாம் இனிமேல் அது பிஸ்கோ கம்பெனியை மாற்றி நீங்க ஒரு கம்பெனி வச்சு என்ன பண்ணிடலாம். ரைட், ஆனா அது வந்து அந்த சாய்ஸ் யார்கிட்ட இருக்கு, அவர் பார்த்து யார் சூஸ் பண்றா அதானே. எனக்கு நான் நல்லா அவன் மாதிரி நானும் கோயத்து மாதிரி நேற்று ஒரு கோயத்து ட்ரெஸ் வாங்கினேன், அரபு ட்ரெஸ். அது நான் கோயத்து ட்ரெஸ் வாங்கி அது அரபு ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. இனிமே எப்படின்னா எதுக்காக வாங்கி கேட்காங்க, அங்கே அங்கிக்கு பதிலாக நான் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சீப்பாக இருந்துச்சுன்னு வாங்கிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் ஒரு தொப்பியா போட்டு நான் போய் தர முடியுமா, நானும் தொப்பி போட்டு நான் உங்க பிள்ளையாயிரம் வர முடியுமா, அதுக்கு அவர் என்ன செய்யணும். அதனால என்னுடைய சுய நடவடிக்கை, நான் அரபிக் பேசுறேன் அப்படின்னு என்ன சுய கிரியைனாலும் யாரும் என்ன செய்ய முடியாது. ரட்சிக்கப்படுவதற்கு அடிப்படை விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். சரிங்களா? ரட்சிக்கப்படுவதற்கு 3 காரியம் அடிப்படையா தேவை இருக்கு. என்னது? விசுவாசம். முதல்ல விசுவாசம், இரண்டாவது விசுவாசம், மூணாவது விசுவாசம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளையாக நான் எப்பொழுது மாறுகிறேனோ, அல்லது இயேசு கிறிஸ்து எப்ப நான் ஃபேஸ் பண்றேன்னாலும், முதல்ல அந்த நானும் இந்த தம்பியும் வந்து சண்டை போட்டோம்னு வச்சுக்கோங்க, நாங்களும் ஒரு சண்டை போட்டோம், திருப்பி நாங்கள் 2 பேரும் உடன்படிக்கை செய்யணும் வந்தா முதல் காரியம் என்ன நடக்கும்? அதான் நடக்கும், அப்படிதானே? அந்த சமாதானம், அந்த விசுவாசம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் வந்துடும். அது வந்து இட்ஸ் இன்க்ளூடட். நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படி போட்டீங்கன்னா அது நிறைய சிக்கல் இருக்கு. சரிங்களா? நம்ம வந்து கிறிஸ்டியன்ஸ், அதனாலதான் நான் இந்த கான்செப்ட் சொன்னேன். ஒருவேளை அறியாத மக்களுக்கு நான் வேற மாதிரி தான் சொல்றேன். நாங்க பவுல் வந்து ஒரு கிறிஸ்தவ சபைக்கு விசுவாசம் என்றால் என்ன, நியாயப்பிரமாணம் என்றால் என்ன அப்படின்னு சொல்ல வர்ற காரியத்தை தான் நான் சொல்லுகிறேன். சரிங்களா? நான் இப்ப எப்ப இயேசு கிறிஸ்துவை யோசிக்கிறேன், அந்த இதுல கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா, எப்பொழுது நான் எனக்கு விசுவாசம் வரணும், அவர் மீது அன்பு இல்லாம எனக்கு நம்பிக்கை வராது. நீங்க பவுல் அன்பு குறித்து எழுதும் பொழுது சொல்லுவாரு, அன்பு சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசம். அன்பு இருந்தாதான் விசுவாசம் வரும். அன்பு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த உரசல் முதல்ல முடிஞ்சா தான் அன்பு வரும். நானும் முருகனும் சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, அடுத்தோட முகம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம், அப்படி இருக்கும். யாராவது ஒருத்தர் என்ன பண்ணும், சாரின்னு கேட்டாதான் முகத்தை பார்க்க முடியும், அதுக்கப்புறம் தானே உறவே வரும். அதனால அந்த ஸ்டெப்பை நான் வந்து மறுக்கல. அது நான் அது இது இல்லை அது இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் வேதம் சொல்லுகிறது, அது கலாத்தியர் நிருபத்தில் சொல்லுகிற காரியத்தை நான் தெளிவாக சொல்ல வேண்டுமானால், என்னுடைய சுய கிரியினாலே ரட்சிப்பு கிடையாது, விசுவாசத்தினால தான் ரட்சிப்பு. ஸோ நான் ரட்சிக்கப்படுறதுக்கான படிகளை சொல்லுறேன். விசுவாசமா கிரியையா அப்படின்னு வரும்பொழுது சொல்றது ரைட்டுங்களா? கிளியர் பண்ணிட்டேனா? சரி, இந்த ஒரு பதத்துல நிறைய உள்ள அடங்கி இருக்கு. நம்ம ரொம்ப சிம்பிளா நம்ம எடுக்கலாம். விசுவாசம்னா ஏதோ இயேசு கிறிஸ்து நல்லவர் வல்லவர்னு, இது பிசாசு நம்புது. நீங்க நினைக்கிற விசுவாசத்தை பிசாசு சொல்லுது, அப்ப அது ரட்சிக்கப்படுதுன்னு சொல்றீங்களா? இயேசு கிறிஸ்து போனப்ப அந்த பிசாசு பிடிச்ச என்ன சொல்லுச்சு? அந்த பிசாசு என்ன சொல்லுச்சு? தேவனுடைய குமாரனே உனக்கும் எனக்கும் என்னன்னு சொல்லுச்சு. தேவனுடைய குமாரன் தானே அது சொல்லுது. அப்ப அது விசுவாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? புரியுதுங்களா? அப்ப விசுவாசம்னா சம்திங் மோர் தன் தட். இன்னைக்கு இயேசு கடவுள்ன்றது 99% மக்கள் நம்புறாங்க, தெரியுமா? அவங்கள ரசிக்கப்பட்டவங்க சொல்ல முடியுமா? அதான் கேட்க வரீங்க. நான் உங்க கேள்வி நான் அப்படி ஏத்துக்கிறேன். அது இல்லை. அதாவது விசுவாசம் சொல்றது நம்ம சொல்ற அவர் கடவுள் தான் அப்படின்னு சொல்றோம். நீங்க இந்தியாவில் பாத்தீங்கன்னா புத்தர், காந்தி, இயேசு 3 ஒரே படத்துல வச்சிருப்பாங்க, மகான் அப்படின்னு. சரிங்களா? இன்னும் ஒரு சில இந்துஸ் போறப்ப சர்ச்சு முன்னாடி போனா இப்படி இப்படி பண்ணிட்டு போவாங்க, ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை எல்லாமே இருக்கு. இயேசுவே தெய்வம் என்று நம்ப வேண்டும். என்னுடைய பாவத்திற்காக அப்படின்றதான அந்த எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாருன்றதான என் விசுவாசம். விசுவாசமே அதான். என்னுடைய பாவத்துக்காக அவர் என்ன ஆயிட்டாரு? பலி ஆயிட்டார். அப்ப அந்த கையை வைக்கணும். சரிங்களா? ரைட், சரி, சரிங்களா? ரைட். அடுத்து ஒரே ஒரு காரியத்தை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். எனக்கு இதுக்கு 1 hour இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ஆவி ஆத்மா சரீரம் சொல்றதுக்கு. பட் எனிவே நான் கொஞ்சம் தெளிவாக அதே நேரத்தில் குறுகமாக சொல்ல கொஞ்சம் என்ன சொல்றது,
திறந்த மனதோடு முதல்ல ஏத்துக்குங்க, அதுக்கப்புறம் நம்ம கேள்வியை வச்சுக்கோங்க. ஆவி அப்படின்றது வந்து என்னை கடவுளோடு தொடர்பு எடுத்துக்கிற ஒரு நிலை, அதாவது காட் கான்சியஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். கடவுளுடைய சிந்தனை, கடவுளுடைய சிந்தனை. சரிங்களா? இதனுடைய இன்னொரு சப் ப்ராடக்ட், பை ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னா மனசாட்சி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மனசாட்சி இதனுடைய பை ப்ராடக்ட்னு சொல்றாங்க, மனசாட்சி. ஓகே, இப்போ இந்த கேள்வி கேட்கணும்னா இன்னும் ஒரு 2-3 கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். விலங்குக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு தானே? விலங்கை வந்து கடவுள் எப்படி படைத்தார்? வார்த்தையினால் படைத்தார். மனிதனை எப்படி விலங்கையே மண்ணெடுத்து தான் படைச்சாரு. அம்மாவா இல்லையா? நிறைய வார்த்தையெல்லாம் சரி 2வது இடத்துல வரும். விலங்குக்கும் நமக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்ம இதுல வந்து ஒரு ஜீவ சுவாசத்தை ஊதுற, அல்லது நாசில ஊதுற அந்த பகுதியை பாத்தீங்கன்னா அவன் ஜீவ ஆத்மா. சரிங்களா? இதுதான் விலங்குக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? விலங்கை படைக்கும் பொழுது கர்த்தர் உண்மையை சொல்லல, ஆனா மனிதனை படைக்கும் பொழுது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனிதனை படைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப மனிதன் தேவனுடைய சாயலில படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சாயல் என்பது வெளிப்பிரகாரமான தோற்றம் அல்ல. நம்ம நிறைய இடத்துல வந்து வெளிப்பிரகாரமான தோற்றத்துல நம்ம மைண்ட்ல வரும். சாயல், அப்பா சாயல் அப்படி இருக்கான் பாரு, அம்மா சாயல் அப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரூபம் சாயல்ன்றது இட் இஸ் நாட் an external appearance. சரிங்களா? ஒரே ஒரு செகண்ட். ஒரு சில இந்த மனித குரங்கையும் ஒரு சில மனிதர்களையும் ரெண்டையும் போட்டோ எடுத்து பார்த்தா ரெண்டு எப்படி இருக்கும்? குரங்கு பெட்டரா இருக்கும் அப்படி சொல்றீங்களா? சரி, எப்படி வச்சுட்டாரு? அப்பியரன்ஸ்ல ரெண்டு ஒன்னாதான் இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம கடவுள் நம்மளை படைத்த பொழுது விலங்கு மாதிரி படைக்கல. அப்ப இந்த ரூபம் மட்டும் இல்ல, சம்திங் மோர் தென் தட். அதான் அந்த என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மகிட்ட வந்து ஒரு பார்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு. அது என்னது? அதான் ஆவி. இந்த ஆவின்றது வந்து கடவுளை சந்திக்கின்ற ஒரு நிலை. சரிங்களா? காட் கான்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? என்னது? காட் கான்சியஸ். சரிங்களா? ஒரே ஒரு சின்ன படம் போட்டு நான் எடுத்து இது பண்ணிருப்பேன். சரி, சோ மனிதனுக்கு ஆவி இருக்குது, ஆத்மா இருக்கு, சரீரம் இருக்குது. ஆவின்றது வந்து காட் கான்சியஸ். சரி, 3 இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியும்ல, அதுக்கு நான் விளக்கம் சொல்லணுமா? பைபிள்ல 3 இருக்குன்றதுக்கான விளக்கம் இருக்குதா? ரைட், சரி. ஆவின்றது வந்து இறை உணர்வு. நான் கொஞ்சம் தமிழுக்கு ட்ரை பண்ணேன், மன்னிச்சுங்க. நம்ம பாஷையில எப்படி கர்த்தர் அப்படின்னு போட்டீங்கன்னா ஓகே, கடவுளுக்கு அல்லது எப்படின்னாலும் சரி. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கடவுள்ன்ற பதத்தை வேற வேற மாதிரி பயன்படுத்துறாங்க. ஒரு முறை நான் நார்வேல போய் கடவுள்னு சொன்னேன், என்னைய முடிஞ்ச உடனே என் நண்பர்லாம் வச்சுருக்காங்க அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு. மதுரையில போய் தேவன் சொன்னேன் ஐ அப்படி சொல்லாங்க, அது ஒரு ஜாதி பேரு, நீங்க வந்து கடவுள் தான் சொல்லணும் அப்படின்ட்டாங்க. சரி, அதனால எப்படி சொல்றது நீங்க எடுத்துக்கங்க. நான் மீன் பண்றது சுப்ரீம் கர்த்தர் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த கர்த்தத்துவம் அது. ஓகே, கடவுள் உணர்வை எனக்கு கொடுக்கறதா? எந்த ஒரு அனிமலும் எந்த ஒரு விலங்குகளா இருந்தாலும் என்னைக்காவது எங்கேயாவது சாமி உண்டுன்னு பாத்துக்கீங்களா? கடவுள் ஒருத்தர் இருக்காருன்ற ஒரு உணர்வு இருக்கா? அப்படின்னு இருக்காரு. மனிதனை பாருங்க, எந்த காட்டுல பிறந்திருந்தாலும் சரி, எந்த ஒரு பிளான் இதுல கான்டினென்ட்ல பிறந்தாலும் சரி, எந்த ஒரு நாட்டுல பிறந்தாலும் சரி, எவ்வளவு ஒதுக்குப்புறமான இடத்துல பிறந்தாலும் சரி, அவங்க மனதுல கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்ற ஒரு உணர்வு இருக்கு. அது அவங்க எப்படி செய்யறாங்கன்றது ரெண்டாவது, அதை எதுக்கு ஒப்பிடுறாங்கன்றது ரெண்டாவது. பட் கடவுள் உணர்வு இருக்கா? அது என்னது? அது ஆவி. சரிங்களா? ரைட். ஆத்மான்றது வந்து ஈகோ கான்சியஸ் சொல்லுவோம், ஐ கான்சியஸ், நான் அகங்காரம் சொல்றோமா, ஐ நான். இந்த நான்ற உணர்வு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். இல்லன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இருக்கணும், அது அளவா இருக்கணும். ஆசை இருக்கலாம், பேராசை கூடாதுன்னு சொல்லணும். அந்த மாதிரி அது எந்த அளவுன்றதா நிறைய பேருக்கு பிரச்சனையாகும். ரைட்? சரி. சோ ஈகோ கான்சியஸ், நான் அப்படின்ற ஒரு உணர்வு. சரிங்களா? ஓகே, சரீரம் என்பது உலக உணர்வு. சரிங்களா? இப்ப நான்ற உணர்வு தான் எனக்கு அடிப்படை, அதான் ஆத்மா. நான் உலகத்தை பார்க்க வேண்டுமானால் எது மூலமா தான் பார்க்க முடியும்? சரீரத்தின் மூலமா தான் பார்க்க முடியும். நான் கடவுளை அடைய வேண்டுமானால் எது மூலமா தான் பார்க்க முடியும்? ஆவியின் மூலமா தான் பார்க்க முடியும். சரிங்களா? ரைட். சோ அப்ப கர்த்தர் உலகத்தை படைத்த பொழுது அவன் பூரணமாக
ஆவினாலே நடத்தப்பட்டபடினால இந்த மாம்சம் வந்து தவறான செயலுக்கு செயலல்ல. சரிங்களா? நான் அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றப்ப உங்களுக்கு இது புரியும். ஆனால் பாவம் செய்த பொழுது ஒரு சாய்ஸ் அவனுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. இங்க பார், அதான் அந்த 2 மரம்னு சொல்ற மாதிரி ஆத்மா இருக்குது. நீயா உன் வழியை தேர்ந்தெடுத்துக்கிறியா இல்ல என்னை சார்ந்து இருக்கிறியா? இதான் அந்த சாய்ஸ். அந்த மரத்தை, அந்த தோட்டத்துல 2 பழம் இருந்துச்சா? ஏதேன் தோட்டத்துல எத்தனை பழம் இருந்துச்சு? 2 மரம் இருந்துச்சா? முக்கியமான மரம் என்னது? ஒண்ணு ஜீவ விருட்சத்தின் கனி, இன்னொன்னு நன்மை தீமை அறியத்தக்க கனி. அதோட இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, கர்த்தரை சார்ந்து இருக்கிறது. இன்னொன்னு நானே எனக்கு ஐ கேன் டூ என்ன சொல்ல, என் வழியை நானே பாத்துக்கிறேன். இந்த கெட்டகுமாரன் போனார் பாத்தீங்களா? நல்ல குமாரனா கெட்டகுமாரனா? அவரு அந்த டைம்ல கெட்டகுமாரன் தான், பிரிஞ்சு போனப்ப நான் ஏதோ பாத்துக்கிறேன். அப்பா எவ்வளவு சொல்றாரு, போகாதரா வேண்டாண்டான்றாரு. என் பங்கை குறிச்சு நான் பாத்துக்கிறேன், எனக்கு என்ன ஆள தெரியும் அப்படின்றதுதான். சரிங்களா? ரைட். சோ அந்த சாய்ஸ்ல ஆதாம் ஏவாள் என்ன செய்றாங்க? இதை சூஸ் பண்றாங்க. அப்ப இந்த உறவை என்ன செய்றாங்க? ஆட்டோமேட்டிக்கா மறுக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய ஆவி என்ன செய்யுது? ஆவி மரித்து விட்டது. ஆவி என்ன ஆயிடுச்சு? மரித்து விட்டது. சரிங்களா? அவருடைய சரீரம் பாவத்தின் விளைவாக கர்த்தருடைய சாபத்தினால சரீரம் பாவ சரீரமாக மாறிவிட்டது. அப்ப என் சரீரத்துல இப்ப என்ன இருக்கு? என்ன பாவம் இருக்கு, அது பாவ சரீரமா இருக்கு. அந்த பாவத்தினுடைய சாபம் இருக்கிறது. சரிங்களா? எனவே இந்த பாவம் செய்த பின்பதாக அவன் கடவுளால் நடத்தப்பட முடியாதபடிக்கு இது பிளாக் ஆனனால இப்ப சரீரத்துல நடக்கிறான். இது ஏற்கனவே பாவ சரீரமா இருக்கு அப்படின்னால இது எப்பவுமே இப்பதான் அவனுக்கு செய்ய தூண்டுது. சரிங்களா? ரைட். இதான் ஒரு மனிதன் இப்ப நம்ம பிறக்கிறப்ப இப்படிதான் பிறக்கிறோம். இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது நம்முடைய ஆவி என்ன இருக்கு? மரித்து போயிருக்குது. என்னுடைய சரீரம் என்ன இருக்கு? பாவ சரீரமா இருக்கு. அதனால இது என்ன பண்ணுது? சின்ன பிள்ளையில பாத்தீங்கன்னா தவந்து போகும், ஏதாவது எடுத்து பொருள் வாங்கி வைக்கும். நீங்க என்ன அப்படின்னா இப்படி தெரியாம இப்படி திருப்பி அது எப்பதான் எது செய்யக்கூடாது அதான் செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்க. என்னெல்லாம் நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க, அதுதான் என்ன செய்யும்? டேக்கிங் த சேலஞ்ச். பாவம் என்னதான் அந்த வாசல் விட்டு வெளியே போறதுன்னு அதுதான் வேகமா ஓடும். அப்படி நம்மளே ஒரு பார்வை பார்த்துக்கணும். பாத்தீங்களா? ரைட். சோ நம்ம பாவ சரீரம் நம்ம எதாவது இது பண்ணுது. இந்த பாவ சரீரமாக வந்தபடினால என்னுடைய மாம்சம் சரியான காரியத்தை அது முடிவு செய்ய முடியல. எது முடிவு செஞ்சாலும் தப்பா தான் இருக்கு. ஒரு பேனா பாக்குது, இல்லாட்டி ஒரு மொபைல் பாக்குது, இந்த மொபைல் அழகா இருக்கு, ஐபோன் இது இந்தியாவில் வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி என் சரீரம் சொல்லுது. ஏன்னா கண்ணு தானே பாக்குது, பார்த்து அது எனக்கு என்ன கொடுக்குது? சிக்னல் கொடுக்குது. எது கொடுக்குது? ஆத்மாவுக்கு சூப்பரான ஒரு மொபைல் இருக்கணும்னு அதை எடுத்துடலாமா அப்படின்னு கேக்குது. உடனே ஆத்மா என்ன சொல்லுது? அப்படின்னு சொல்றேன். உடனே அதுக்கு ஒரு தருணத்தை பார்த்து என்ன பண்ணிடுவேன்? எடுத்துருவேன். சரிங்களா? ரைட். இப்ப ஆவி என்ன செய்யல? செயல்படும். சரிங்களா? அதனால நான் என்ன செய்ய, எனக்கு தப்பு சரின்றதை வந்து யூகிச்சு பார்க்க முடியாது. நான் தப்பே தான் பண்ணிட்டே இருக்கேன். சரிங்களா? ஓகே, சரி. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், அதனால கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுங்க. நான் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேனோ, அந்த விசுவாசிக்கிறேனோ, அப்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. சரி, என்னுடைய ஆவி என்ன செய்யுது? உயிர்ப்பிக்கப்படுகிறது. நான் இன்னும் நல்லா அனிமே பண்ணி வச்சிருந்தேன், அதை நான் அவசரத்துல தெரியும். ரைட். சரி, என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆட்டோமேட்டிக்கா கடவுளோட உள்ள தொடர்பு என்ன செய்யுது? எனக்கு ஏற்படுகிறது. அது மட்டும் இல்ல, என்னுடைய ஆவி எப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறது? அது எப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேனோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக என்ன செய்றாரு? வந்து செயல்பட தூண்டுகிறார். சரிங்களா? ரைட். இப்போ ஒரு நாள் இன்னைக்கு தான் ஒரு ஓகே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் ஆவியில பிறந்திருக்கேன்னு வச்சுங்க. எனக்கு எவ்வளவு வயசு? நீங்க தானே சொல்லணும். ஓகே, என்னோட மாம்சத்துக்கு எவ்வளவு வயசு? 27 வயசு. என்ன முறைக்கிறீங்க? சரி, உங்க மாட்டுக்கான்னு கேட்காதீங்க. அவ்வளவுதான், 27. சரிங்களா? ரைட். என்னோட சரத்துக்கு 27 வயசு என்னுடைய மாம்சத்துக்கு. என்னோட ஆவிக்கு எத்தனை வயசு? 3 நாள். 3 நாள் யாருமே இல்ல. சரி, ஓகே. இப்ப வந்து எனக்கு ஒரு இது, என்னுடைய ஆத்மா ஆவி உயிர்ப்பிக்கப்படுச்சு. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டனால ஆண்டவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். வாசப்படி தகவல் தட்டுகிறேன். கதை திறந்தால் மனக்குள்ளாக பிரவேசித்து அவனோடு வாசம் சொல்றாரு. சோ இயேசு கிறிஸ்து வருகிறது, பரிசுத்த ஆவியானவர் வருகிறதும் ஒரே நிலை தான். ரைட். சரி, எனக்குள்ளாக இருக்கிறார். இப்ப எனக்கு ஒரு சோதனை வருது மொபைல் அகைன். என்னுடைய மாம்சம் என்ன செய்யுது? எடுன்னு சொல்லுது. என்னுடைய ஆவி என்ன செய்யும்? இப்ப ஆவி பேச ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஆவியில நான் உயிர்ப்பிக்கப்பட்டபடினால என்னுடைய மனசாட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுது.
செய்யாத, நீ வேற இயேசு கிறிஸ்து பிள்ளைன்னு சொல்ற, ஊழியக்காரன் வேற வந்திருக்க, நீ திரும்பினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? இப்ப எனக்கு ஒரு போராட்டம் இருக்கு. இதுதான் இவரு ஃபாதர் பாடுற வாழ்க்கை என்பது போராட்டமே. நம்ம இதெல்லாம் எந்த போராட்டத்தை எடுத்துக்கிட்டோம்? கடன் பிரச்சனை, சோமேன, இதெல்லாம் இந்த பிரச்சனை விட்டோம். அவர் பண்ணது இந்த போராட்டம். என்னுடைய ஆவியில ஒரு அதுக்கு உதாரணம் வச்சுக்கோமே. என்னுடைய ஆவி எப்படி இருக்கு? வாமா என் ஆவி. உன் பேர் என்னடா? உனக்கு ஒரு நல்ல கிஃப்ட் தரேன். சரி சரி ஓகே. என்னுடைய ஆவி எவ்வளவு நாள்? இப்ப அதுக்கு 3 நாள். என்னுடைய மாம்சம் எப்படி இருக்கு? 7 வயசு. ஓகே. இப்ப என் ஆத்மா வந்து மாம்சத்துக்கு கேட்கறதா ஆவி கேட்கறதான்ற ஒரு போராட்டம் வருது. இப்ப இது ரெண்டும் ஃபைட் பண்ணுது. ஆவியும் மாம்சமும் போராடும் பொழுது இது எது மேற்கொள்ளும்? ஆவியா மேற்கொள்ளும்? மாம்சம் மேற்கொள்ளும். அப்படிதானே? அப்ப எல்லா ரட்சிப்படைந்தாலும் தோல்வியை தான் தடுப்பாங்க. ஆனால் இந்த வேளையில தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்றாரு? பரிசுத்த ஆவியானவர் வாங்க வாங்க வாங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே அவர் என்னுடைய ஆவியோடு கூட இணைந்து மாம்சத்தை மேற்கொள்ள எனக்கு என்ன செய்யறாரு? உதவி செய்யறாரு. இப்ப நடந்த யாரு ஜெயிப்பா? கேள்வியா அப்படின்னு கேக்குறீங்களா? சோ ஆட்டோமேட்டிக்கா மாம்சம் என்ன ஆயிரும்? அப்ப ஆண்டவருக்குள்ளாக பிறந்த நான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட என்னால் சாட்சியாக என்ன செய்ய முடியும்? அவ்வளவு நாள் நான் திருடி இருந்தேன், இப்ப என்ன செய்ய மாட்டேன், திருடுவேன். அப்ப நான் எங்கெல்லாம் சாட்சியா இருப்பேன்? எங்கெல்லாம் போறாங்களா சாட்சியா இருப்பேன். சாட்சிங்கிறது வந்து சாட்சி அறிவிக்கிறது இல்ல, சாட்சியாக வாழுகிறது. சரிங்களா? சோ அப்ப பரிசுத்த ஆவியானவரை நான் சொல்லும் பொழுது என்னுடைய மாம்சம் என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. ரைட், தேங்க் யூ. சோ இந்த ஒரு நிலையைத்தான் ரட்சிக்கப்பட்ட நிலை என்று சொல்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பின்பதாக ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு காரியத்தை செய்யணும். என்னுடைய மாம்சத்தை மேற்கொள்றதுக்கு என்னுடைய ஆவியை என்ன செய்யணும்? பலப்படுத்தணும். அப்ப நான் என்னுடைய ஆவியை பலப்படுத்துவதற்காக செய்யற எல்லா காரியமும் ஆவிக்குரிய காரியம். சரிங்களா? ஆவிக்குரிய காரியம் அப்படின்னாவே என்னுடைய ஆவியை பலப்படுத்துகிற காரியம். ஆவியில நான் பிறந்துட்டேன், இப்ப அது பலப்படுத்துகிற காரியம்ல என்னெல்லாம்? பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, கூடுகையில கலந்து கொள்றது, ஆலயத்துக்கு பிரதர் நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லலாம். அம்மா மட்டுமே சொல்லுங்க. நான் சொல்றேன். வாய் திறந்தார். வெரி குட். சரி. சோ என்னுடைய ஆவியை பலப்படுத்தும்படியாக அல்லது கடவுளுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை பலப்படுத்தும்படியாக எது செய்தாலும் அது என்னது? ஆவிக்குரிய காரியம். சரிங்களா? சோ ஆவி அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா எதை தான் மீன் பண்ணணும்? என்னுடைய எனக்குள்ளாக இருக்கிற ஆவியை பலப்படுத்துகிற அந்த ஆவிக்குரிய காரியம். ஆவிக்குரிய காரியம்னா ஆவியை பலப்படுத்துகிற ஆவி சார்ந்த காரியம் தான் ஆவிக்குரிய காரியம். ரைட்டுங்களா? அப்ப நான் அதை பலப்படுத்தும் பொழுது 3 நாளா இருந்தது பிரச்சனை இல்ல. நல்லா ஊட்டச்சத்து கொடுத்தேன்னா ஒரு 10 நாள்ல என்ன ஆயிரும்? வந்துடும். அதுக்கப்புறம் மாம்சத்தை மேற்கொள்றதுக்கு ஈஸியா. சரி. அதே வேளையில மாம்சத்தை என்ன செய்யணும்? பலவீனப்படுத்தணும். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா என்னுடைய ஆவியை பலப்படுத்துகிற அதே வேளையில என்னுடைய மாம்சத்தை என்ன செய்யணும்? பலவீனப்படுத்து. எப்படி பலவீனப்படுத்துறது? போடு, பட்னி போடு. சாப்பிடாம உபவாசம் இருக்கவங்க நிறைய பேர் உபவாசம் இருந்தா ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாருன்னு நினைக்கிறான். அப்படி இல்லைங்க. உண்மையில அது வந்து என்னுடைய ஆவிக்குரிய ஒரு ஒரு பயிற்சி தான். என்ன? என் மாம்சத்தை பலவீனப்படுத்து. உதாரணத்தை வச்சுமே, எனக்கு ரொம்ப கோவம் வருது, மூர்க்கமான ஆள், எதுக்கெடுத்தாலும் அடிச்சிடறேன்னு வச்சுக்கோங்க. என்ன 15 நாள் பட்னி போடுங்க. அதுக்கப்புறம் யாராவது சாதாரண ரோட்ல போறப்ப யாராவது உரசன ஆளு 15 நாள் பட்னியா போட்டதுக்கப்புறம் என்ன செய்வேன்? இந்த தம்பி வந்து என்னை லேசா அடிச்சாலே போப்பா தயவு செஞ்சு அப்படின்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய செயல்பாடு என்ன செய்யும்? என்னுடைய இது என்ன செய்யும்? மாம்சத்துடைய சிந்தனை இந்த வேகம் வந்து குறையும். அப்படித்தானே? அதுக்காக தான் உபவாசம் இருக்குது. 40 நாள் உபவாசம் இருந்தாலும் அது எனத்துக்காக என்னுடைய ஆவியை பலப்படுத்தும்படியாக என்னுடைய மாம்சத்தை பலவீனப்படுத்தும்படியாக தான் இந்த காரியத்தை நம்ம செய்யற மொழி. இது ஒரு ஆவிக்குரிய பயிற்சி தானே ஒழிய இப்படி செஞ்சா ஆண்டவர் கேட்பாரு இல்ல. நீங்க எப்படி ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார். சரிங்களா? ஆனால் நான் ஆவியில பலப்படணும் நீங்க உபவாசம் பண்ணீங்கன்னா சந்தோஷம். புரியுதுங்களா? நான் சொல்ல வர கருத்து. ஒரு சிலர் வந்து என் ஜெபம் இந்த ஜெபம் கேட்கணும், நான் உபவாசத்து ஜெபம் பண்ணணும்னு சொல்றான். அது அதனுடைய அடிப்படை இல்லை. சரிங்களா? ஓகே, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றது நல்லதுதான். ஏன்னா ஆவியில என்ன செய்யறேன்? பலப்படுகிறேன். இது கடவுளுக்காக இல்ல, எனக்காக நான் ஏற்படுத்திக்கிற ஒரு பயிற்சி. பிசாசு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் உபவாசத்தினால இல்ல, பிசாசு போகாது. ரைட்.
இந்த திருடுற பிசாசு எனக்குள்ள இருக்குது. இந்த பிசாசை நான் எப்படி மேற்கொள்ள முடியும்? உபவாசம் தான். என்னுடைய ஆவியை பலப்படுத்தணும், அதே நேரத்தில் என் மாம்சத்தை பலவீனப்படுத்தணும். சரிங்களா? சோ சரீரம் வந்து பலவீனம் அடையணும், ஆவி உயிர்ப்பிக்கப்படும். ரைட். இப்போ இன்னொரு கருத்து ஒன்று சொல்றேன். என்னுடைய ஆத்மா தான் மையம். இது எந்த பக்கம் சாயுதுன்றதுதான் மேட்டரா இருக்கு. இப்போ முடிவெடுக்கிறது யாரு? ஆத்மா. இப்போ நியாய தீர்ப்பு யாருக்கு வரணும்? ஆத்மாவுக்கு தான் வரணும். வெரி குட். நியாய தீர்ப்பு ஆத்மாவுக்கு தான் வரணும். சரிங்களா? பாவம் செய்கிற ஆத்மாவுக்கு தான் நியாய தீர்ப்பு. சரிங்களா? ரைட். இன்னொரு பாயிண்ட். என்னுடைய ஆத்மா ஆவி சார்ந்து இருக்கும் போது செய்யற காரியங்கள் தான் ஆவியின் கனிகள். சரிங்களா? என்னுடைய ஆத்மா எப்பொழுது சரீரத்துக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறதோ அது பேர் மாம்சத்தின் கிரியை. இது கலாத்தில பவுல் அழகா அடுத்த 5வது அதிகாரத்துல சொல்லுவாரு, மாம்சத்தின் கிரியைகள் ஆவன, ஆவியின் கனிகள் ஆவன அப்படின்னு சொல்லுவாரு. சார் மனுஷன் மாத்தி சொல்றேன். ஓகே. மாம்சத்தின் கிரியை, ஆவியின். எப்பொழுது என்னுடைய ஆத்மா மாம்சத்தை சார்ந்து செயல்படுகிறதோ அப்பொழுது வெளிப்படுகிறது என்னது? மாம்சத்தின் கிரியை. எப்பொழுது ஆவியை சார்ந்து செயல்படுகிறது அப்பொழுது வெளிப்படுகிறது ஆவியின் கனி. அப்ப ஒரு அடிப்படை கிறிஸ்தவனுக்கான ஒரு செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, மாம்சத்தின் கிரியைகளை குறைத்து ஆவியின் கனிகள் அதிகமாக வெளிப்படுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், அல்லது ஆவியின் கனிகளிலே அதிகமாக பெருக வேண்டும். மாம்சத்தின் கிரியை என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? குறைஞ்சிக்கிட்டே வந்துருக்கணும். ஒரே நேரத்தில் அது கட்டாகுமான்னா கண்டிப்பா ஆகாது. நான் சொன்னேன்ல, நான் 15 வயசுல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் கல்லூரி படிக்கும் பொழுது நான் அவனே செய்யாத பரிசுத்தவானா இருக்கும்னு நினைச்சு தோத்து போய் என்ன பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் 3 மாசம் சர்ச்சுக்கே போக மாட்டேன். ரைட். அது பாசிபிள். அது நான் ரொம்ப லேட்டரா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த போராட்டம் எனக்கு சாகும் வரை, இந்த சரீரம் எனக்கு இருக்கும் வரை இந்த போராட்டம் செய்யும் இருக்கும். அதனால ஒரு தடவை தானே ஐயோ முடிஞ்சு வச்சு அப்படின்னு நினைக்காங்க. இந்த மாம்சத்தின் கிரியை நான் குறைக்கவும் ஆவியின் கனிகளை பலப்படுத்துறதுக்கும் வாழ்நாள் ஃபுல்லா என்ன பண்ணிட்டே இருக்கேன். சோ சாகும் வரை இந்த இதுதான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும்னு சொல்றதுதான். அப்படின்னா இந்த பக்கம் சாகிறதுக்கு என்ன பண்ணிட்டே இருக்கேன். சோ இது அனுதினமும் செய்யப்படுகிற ஒரு முயற்சி. என்னைக்குமே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கே இல்லை. நான் இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன், இது பாவம்ன்ற வார்த்தை வராது, மாம்சத்தின் கிரியை இடத்துல வெளிப்படாதுன்ற வார்த்தையே வராது. அப்படி சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் வாய்ப்பு இருந்துட்டே இருக்கும். இந்த போராட்டம் இருந்துட்டே தான் இருக்கும். ஒரு சில நேரம் தவறிடுவோம், ஆனாலும் என்ன செய்ய எழுந்து நிற்போம். சரிங்களா? சோ எப்பொழுது நாம் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படாது இந்த சொல்றது மறுரூபம் அடைகிறோமோ அப்பொழுது என்னுடைய பாவ சரீரத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? நீக்கி போடுகிறார். அதுக்கப்புறம் அது என்னுடைய சரீரம் என்ன செய்யாது? பாவமான காரியங்களை சிந்திக்காது. அப்ப பரலோகத்துக்கு போகும் பொழுது இது என்ன செய்யாது? கிரியை செய்யாத ஒரு நிலைக்கு வந்துடும். அப்ப தப்பே செய்ய மாட்டோம். இந்த போராட்டம் இருக்காது. சோ பரலோகத்துல அப்படிப்பட்ட நிலைக்கு தான் நம்ம நினைச்சிடலாம். சோ இதுதான் பவுல் 5வது அதிகாரத்தில் சொல்றாரு, நீ இந்த ஆவியின் கனிகளை என்ன செய்யணும்? 5வது வசனம் 22வது வசனம் 5வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. ஆவியின் கனிகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிமான்மை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. சோ இதுதான் பிரமாணம் வழியா, இதை மீறி இல்லை. ரைட். இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். எப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேனோ அப்பொழுது கர்த்தர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அவர் எனக்கு எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? சொல்றாரு. நான் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. இனிமேல் எனக்கு ரிட்டர்னா ஒரு நான் தேவையில்லை. என்னுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் இருக்கனால அதை அவர் என்ன செய்யறாரு? வெளிப்படுறது. இதுதான் எசேக்கியேல்ல நம்ம வாசிக்கணும்னா, மாம்சமான கல்லான இருதயத்தை எடுத்து மாம்சமான இதயத்தை தருவேன்னு சொல்றாரு. அடுத்தது நியாயப்பிரமாணம் உங்கள் இருதயங்களிலே எழுதப்படும் சொல்றாரு. அப்படித்தானே? இப்ப ஐ நோ மை கான்ஷியன்ஸ். எனக்கு தெரியும் ஒரு காரியத்தை நான் செய்கிறது சரியா தப்பான்னு தெரியும். என்கிட்ட அந்த யூத் பையனை ஒருத்தன் கேட்டான். டிவியில டிவியில அந்த இன்டர்நெட்ல பல படங்கள் பார்க்கறது சரியா தப்பான்னு கேட்டான். என்ன சொல்வீங்க? பைபிள் எங்க போடுறது? அவங்க உடனே அடுத்து என்கிட்ட கேட்டான், நான் தப்புன்னு பைபிள் எங்க போட்டிருக்கு அப்படின்னா, இது பைபிள போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய ஆவிக்கு தெரியும், எனக்கு தெரியும் நான் இதை செய்யக்கூடாது. சரிங்களா? ஸோ இன்னொரு கதை வாசித்தேன், நீங்க அது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தன் ஒரு போதர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணானா, சினிமா பார்க்கறது சரிதான் அப்படின்னு. உடனே அவர் ரொம்ப சொல்லி பார்த்தாரா, கேட்கல. கடைசியில் என்ன சொன்னாரா, ரைட்டு சினிமா பார்க்கறது சரின்னா நீ ரைட்டு, நீ போறப்ப இயேசு கிறிஸ்துவை கூட கூட்டு போ, அவருக்கு ஒரு டிக்கெட் எடுத்து பக்கத்தில் உட்கார வச்சுக்க அப்படின்னா.
உடனே இவனும் போய் கவுண்டர்ல போய் என்ன பண்றேன் 2 டிக்கெட் எடுக்கிறேன். அப்ப அவன் பாக்குறேன் என்னடா ஒரு ஆள் தான் வந்திருக்கேன் நீ கூடன்னு சொல்லி ஒரு அது மட்டும் ஏசுக்கு பக்கத்துல உட்கார வச்சோமே உட்காந்துச்சு. 5 நிமிஷம் பார்த்துருந்ததுக்குள்ள ஆண்டவர் வாங்க எந்திரிச்சு போவோம்னு சொல்லி எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. புரியுதுங்களா? நிறைய படத்தை நம்ம ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது, ஆண்டவரோட உட்காந்து பார்க்க முடியுமா? இதுதான் நம்முடைய இருதயத்தில் எழுதப்படுகிறது. நமக்கு தெரியும், நம்ம ஃபீல் நமக்கு தெரியும், நம்முடைய ஆவியில உணர்த்தப்படும் இது செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. இனிமேல் ரிட்டர்ன் கமாண்ட்மெண்ட் நமக்கு தேவையில்லை, மாறாக அது என்னுடைய இதயத்தில் தெரியும். ஸோ பரிசுத்த ஆவியானவர் நடுவுல இருந்து அவர் என்ன செய்யறாரு? ரைட். நான் இதோட இன்னொரு பாயிண்ட் சேர்த்து சொல்றேன். இந்த ஏன் மனிதனை ஆண்டவர் ஆவி ஆத்மா சரண் படைச்சாருன்னா தன்னை அவர் வெளிப்படுத்துவதற்கு தான் படைச்சார். ஆண்டவர் இப்படித்தான் இருக்கணும். சரிங்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த 3 நிலையிலும் நாங்க இருக்கிறோம். நம்ம அமைப்பிலே படைப்பு தான் படைக்கிறாங்க. இந்த 3ஐயும் தனித்தனியா பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாது. நான் அதுக்கு உதாரணத்துக்கு வருவேன். இங்க நீங்க முதல்ல முன்னாடி கேட்டீங்க, பிதாவை தனியாகவும் குமாரனை தனியாகவும் பரிசுத்தாவை தனியா காமிக்க முடியுமா? காமிக்க முடியாது. 3 பேர் சேர்ந்தாதான் கர்த்தர். அதுக்காக சரீரம் இயேசு கிறிஸ்து கர்த்தர் இல்லையா? அவரும் கர்த்தர் தான். பிதா கர்த்தரா? அவரும் கர்த்தர் தான். பரிசுத்தாவின் கர்த்தரா? அவரும் கர்த்தர் தான். இந்த மனிதன் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திருத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளலாம். ஸோ நான் 2 விதத்தில் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். இதே இதில் நீங்க இப்படி மாற்றி போட்டீங்கன்னா இது என்னது? திருத்துவம். திருத்துவத்தை புரிந்து கொள்ளணும்னா நம்மை முதல்ல புரிந்து கொள்ளணும். எனக்குள்ள இந்த 3 இருக்குன்னு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா 3 திருத்துவத்தை நான் நினைச்சுவேன் ஒத்துக்கிட்டேன். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர் கர்த்தரா? ஆமா. என்னுடைய மாம்சம் வேற ஆத்மா வேறையானா? ஆமா தான். என்னுடைய உணர்வும் மாம்சமும் ஒண்ணா? இல்ல, அது வேற தானே. ஆனா உணர்வு இல்லாம மாம்சம் இருக்க முடியுமா? இல்ல மாம்சம் இல்லாம உணர்வு இருக்க முடியுமா? உணர்வு இல்லாம மாம்சம் இருந்தா அது பேர் என்னது? கட்ட பிரேதம். சரிங்களா? ஓகே. இப்போ என் பேர் பென்னர், அப்படிதானே? அப்படிதான் சொல்றாங்களோ? என் பாஸ்போர்ட்ல தான் அப்படிதான் இருக்கு, பென்னர் ஸ்டீஃபன். சரி, ஓகே. இதுல எது பென்னரை குறிக்குது? ஏங்க நான் செத்து போய் இங்க கிடந்தேன்னா இது யாரா பென்னர் படுத்துக்கிறாங்க? சரீரத்தை சொல்லுவாங்க. நான் சப்போஸ் செத்து கிடந்தேன்னு வச்சுக்கோங்க, இது என்ன சொல்லுவீங்க? ரொம்ப டீசெண்டா சொன்னா அது பென்னர் படுத்துக்காரனா சொல்லுவோம். ஐயா படுக்க தோக்குறையான்னு சொல்றீங்களா? சேர்ந்தா 3 முடியாது. இதை பிரிக்க முடியும், ஆனா பிரிக்க முடியாது. இதுதான் அதனுடைய பிரச்சனை. 3 வேற வேறதான், ஆனா பிரிக்க முடியாது. திருத்துவத்துக்கு கேள்வி கேட்டீங்கன்னா இதே தான். அதனால நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன், உங்களை நீங்கள் உணர்ந்து கொண்டால் கடவுளை திருத்துவத்தை சொல்வது உங்களுக்கு ரொம்ப எளிது. சாப்பாட்டுல உப்பு காட்ட சொல்றாரு. சாப்பாடு சாம்பார் வந்ததுக்கு அப்புறம் உப்பு எங்க இருக்குன்னு காட்டுன்ற மாதிரி சொல்றீங்கன்னு சொல்றாங்க. நான் சொல்றது அதாவது இப்போ ஒயிட்ன்றனால எல்லாமே வெள்ளை நம்ம நம்ப முடியாது இல்லையா? பால் கலரும் ஒயிட் தான், பாயசமும் ஒயிட் தான், நம்ம சாப்பாடு பாயாசமும் ஒயிட் தான். வெறும் ஒயிட்னு மட்டும் சொல்ல முடியாது இல்லையா? அதனுடைய டிஃபரன்ஸ் எல்லாம் வந்து எப்படி விளங்கி கொள்றதுன்றது தான். எனக்கு பிசிக்ஸ் தெரியாது, பிசிக்ஸ் தெரிஞ்ச யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, இந்த ஒயிட் நன்மை இருக்குல்ல? ஆமா, ஒயிட் ஆக்சுவலா ஒயிட் கிடையாது. அது பிரிச்சு காமிங்க அப்படின்னா, ஒரு ஒளியை ஒரு பட்டகத்தின் ஊடாக செலுத்தினால் அது 7 ஆக பிரிந்து 7 நிறங்களை காண்பிக்கணும். அப்புறம் நான் சயின்டிஃபிக் there are something we know it, அதாவது we know by our knowledge, நம்மளால யூகிக்க முடியும். இப்போ நீங்க சைக்காலஜி வந்தீங்கன்னாவே இதுதான் சைக்கிக்னு சொல்லுவோம். ஆத்மா ஃபீலிங்ஸ். சிக்மண்ட் ஃப்ராய்ட் யாருக்கு தெரியும்? சிக்மண்ட் ஃப்ராய்ட் யாராவது கேள்விப்பட்டீங்களா? ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி. உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து என்ன சொல்றாரு? மனிதனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாரு? நீங்க சைக்காலஜில வந்து இதை அக்செப்ட். சிக்மண்ட் ஃப்ராய்ட்ல இருந்து எல்லாருமே அந்த 3ஐயும் சொல்லுவாங்க. இது ஈகோ, சூப்பர் ஈகோன்னு சொல்லுவாங்க. இதுன்றது சரிதான், ப்ளஷர் பிரின்சிபிள்ஸ். ஈகோன்றது வந்து சுயம், சூப்பர் ஈகோன்றது இப்ப விலங்குக்கு இந்த இது இல்லை. அதனால வந்து சூப்பர் ஈகோ தான் ஒரு மனிதனை கண்ட்ரோல் பண்ணுது. இப்ப ஒரு பிளேட் ஜிலேபி கொண்டு வரான்னு வச்சுக்கோங்க, ஏன் உண்மையிலே எனக்கு ஜிலேபி ரொம்ப பிடிக்கும்னா என்ன பண்ணுவேன்? எப்படி
என்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா பாஞ்சு அவங்கள்ட்ட எடுக்கணும்னு யோசிப்பேன். ஆனா என் சூப்பர் ஈகோங்க தட்டு என்ன, ஏய் சில பேர் இருக்காங்க, நீ ஒரு போதகரு, நீ வாடு பாஞ்சிட்டு உன்னை அசிங்கமா நீ பண்ணணும், நான் என்ன பண்ணுவேன் அப்படி உடனே தட்டு எடுத்து சாப்பிட்டு ஒண்ணு லேசா. இது காரணம் வந்து என்னுடைய சூப்பர் ஈகோ. அப்ப இதுதான் வந்து என்னை செயல்பட தூண்டுது. அதாவது எப்படி இந்த இடத்துல என்னுடைய இது என்ன சொல்லுது அப்படின்னா, என்னுடைய சரண் அப்படியே பாஞ்சு பிடின்னு சொல்லுது. என்னுடைய ஆத்மா வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண, ஆமா ஆமா உனக்கு வேணாம், நீ உனக்கு போதானே மீதி, நீ தானே தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்க, மதுரையில இருந்து, அதனால எப்ப நான் சாப்பிட்டு தவறுறதுக்கு என்னுடைய ஆத்மா என்ன செய்யும் சம்மதிக்கும், என்னுடைய ஆவிதான் என்ன செய்யும் கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி திருடுறதுக்கு எனி தவறு, இப்ப நீங்க மாம்சத்தின் கீழே எது செஞ்சீங்கனாலும் இதுதான் என்னை கண்ட்ரோல் பண்ணி. இது கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா நான் ஜஸ்ட் லைக் எடுத்தா. இப்ப நாய்க்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, there is no control, இங்கே கண்ட்ரோல். பிரேக் இல்லாத வண்டி மாதிரி மெக்கானிக்கல் இதுல சொல்லிட்டாரு. இருக்குல்ல சூப்பர் நேச்சர். இந்த ஆவியாத்மா சரண்ட கான்செப்ட் புரிஞ்சா, இது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த காலங்கள்லாம் மாறிடுச்சு. இப்ப கலாத்தியர் படிச்சதோட கூட ஒரு சில காரியங்களும் சேர்த்து படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சைக்காலஜி எக்ஸாம் முடிச்சாமா. அன்பும் கிருபையும் நிறைந்தவர்களாகவே நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது, தூரமாக இருந்த பொழுது எங்களை நீ தெரிந்து கொண்டு உடைய பிள்ளையாக அழைத்த நிமித்தமாக உடைய ஆவியின் அருளை பெற்று நாங்கள் உடைய பிள்ளைகளாக ஆண்டவரே ஆவியிலே உயிர் மீட்சி பெற்று மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து வந்து ஆண்டவரே உடைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர் நாம் நினைச்சிருக்கிறோம். இது எங்களால் ஆன ஒரு முயற்சி அல்ல, கர்த்தருடைய கிருபை என்பதை நாங்கள் நினைத்து ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்மையோடு வந்து பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் மகா பெரியவர், எங்களையும் உடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே போல் சொன்னது போல நாங்கள் என்னுடைய மாம்சத்திற்கு அடிபணிந்து செயல்பட்டு விடாதபடிக்கு, எங்களிடத்திலே மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்பட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே ஆவியின் கனிகள் வெளிப்படுவதற்கு நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளவும் அதற்கான முயற்சிகள் எடுக்கவும் எங்களுக்கு அருள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களிலே ஆண்டவரே உம்மோடு நாங்கள் நெருங்கி சேருகிற காரியங்களிலே, உம்மோடு இன்னும் அதிகமான தொடர்பு ஏற்படுத்துகிற காரியங்களிலே நாங்களுடைய நேரத்தையும் கவனத்தையும் செலுத்தி உமக்கு நேராக நாங்கள் கடந்து வரத்தக்கதாக எங்களுக்கு அருள் ஜெபிக்கிறோம். இந்த வாழ்க்கையின் போராட்டத்திலே நாங்கள் ஆண்டவரே முடிவு குறைந்த நிலையத்திற்கு எங்களுக்கு அருள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட பலத்தை நீங்க தருகிறீர், நாம் நினைச்சிருக்கிறோம். கர்த்தரை நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிற மேலான பலமாகிய பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இல்லை என்றால் நாங்கள் இந்த உலகத்திலே எதுவும் செய்ய முடியாது என்று நாங்கள் எடுத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்களாக வரும்பொழுது நாங்கள் பலனடைந்து ஆண்டவரை பாவத்தை மேற்கொண்டு நம்முடைய பிள்ளைகளாக சாட்சியாக வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தருகிறீர். இப்படிப்பட்ட பலத்தோடு கூட இந்த உலகத்துக்குள்ளாக நாங்கள் கடன்சில் எங்களுக்கு அருள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பணி செய்கிற இடமா இருந்தாலும் சரி, நாங்கள் தங்கியிருக்கிற இடமாக இருந்தாலும் சரி, நாங்கள் கடன் செல்கிற இடமாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் நாங்கள் உங்களுடைய பிள்ளை என்று சொல்லி நாங்கள் எங்களை காண்பிக்கத்தக்கதாக எங்களுடைய ஆண்டவரே சாட்சியை நாங்கள் காத்துக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு அருள் ஜெபிக்கிறோம். பல்வேறு சோதனைகள் வந்தாலும் அதை மேற்கொண்டு உமக்கென்று நாங்கள் எழும்பி பிரகாசிக்க நேரம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடந்த வந்த ஒருவரையும் ஆண்டவரே உடைய ஆவியானவராலே நிறைத்து நீ பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். இந்த மேலான திவ்ய கிருபையோடு கூட ஒரு கடைச்சிறதை ஜெபிக்கிறோம். கர்த்தர் தந்திருக்கிற சந்தோஷத்தை சமாதானத்தை நாங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு அனுப்பி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் திவ்ய கிருபை எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே.